பகுதியை தொடங்கலாம். குரல் கேட்கலையா? ஐயா தொடங்கலாமா? தொடங்கி விடுவோமா? கேக்குதா? யாருமே சொல்லிக்கணும். தொடங்கலாம். கேக்குதுங்க, நீங்க பேசுறது கேக்குது, தொடங்குங்க. சரி, நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். கண்ணல் பொருந்தரும் தமிழே, நீ ஒரு பூக்காடு, நான் ஒரு கும்பி என்னும் பாவேந்தரின் கவிவரிகளுக்கு ஏற்ப தும்பி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு தில்லி பாரத தொடர்முறை பகுதி 7ஆகவும் கவிக்களஞ்சியம் பகுதி 2ஆகவும் நடைபெற இருக்கின்றது. இது தும்பியின் 236வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்து பாடல் பாடுவதற்காக ஐயா தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற ஐயா அரி கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, வாழ்த்து பாடல் பாடுவதற்கு. அனைவருக்கும் வணக்கம். 2ஆம் முறையாக எனக்கு ஒரு வாழ்த்து பாடல் பாடுவதற்கு வாய்ப்பளித்த தும்பி இலக்கிய மன்றத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பாடலையும் கேட்பதற்கு இந்த ஞான வடிவேலு ஆர்வலாக இருக்கிறார் என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருந்தாலும் என் வீட்டு கதவை கொஞ்சம் சாத்தி வச்சிருக்கிறேன். ஒரு பாட்டு உண்டு, கழுத வந்து கதவை முட்டும் அப்படின்னு. இருந்தாலும் பத்திரமாக வைத்துக்கொண்டு இரவானதுனால் எனது தைரியமாக அதை பாடுகிறேன். கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே, கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே, என்றும் நிலையான மொழியே உன் புகழ் பாடுவேன் அருமை. கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே, என்றும் நிலையான மொழியே உன் புகழ் பாடுவேன் அருமை. கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே. அலைமேவும் கடல் தந்த, அலைமேவும் கடல் தந்த ஆரமுதே போல், அலைமேவும் கடல் தந்த ஆரமுதே போல், இலையே உனக்கிணையே என்றும் கலைகள் மிகுந்த எங்கள் கவி வாழ்கவே, என்றும் நிலையான மொழியே உன் புகழ் பாடுவேன் அருமை. கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே. கவியான கரும்பாம் கம்பனின் பாடலே, கவியான கரும்பாம் கம்பனின் பாடலே, தேன் வழிந்தோடும் நதி போல் நல்விருந்தாகுமே. கவியான கரும்பாம் கம்பனின் பாடலே, தேன் வழிந்தோடும் நதி போல் நல்விருந்தாகுமே. வீரன் பாரதி பாடல் அழகாய், வீரன் பாரதி பாடல் அழகாய், தேசம் உயர்வாகுமே. கரும்பான கவியாம் கம்பனின் பாடலே, வள்ளுவன் குரலாலே வளர்ந்த தாய் மொழி, வள்ளுவன் குரலாலே வளர்ந்த தாய்மொழி, உள்ளம் கொள்ளை கொள்ளும் இலக்கிய தேன்மொழி. வள்ளுவன் குரலாலே வளர்ந்த தாய்மொழி, உள்ளம் கொள்ளை கொள்ளும் இலக்கிய தேன்மொழி. தெள்ளு தமிழ் கவிகள் தேடி நீதம் தந்த, தெள்ளு தமிழ் கவிகள் தேடி நீதம் தந்த, அவ்வையும் இளங்கோவும் யாவரும் போற்றிய கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே, என்றும் நிலையான மொழியே உன் புகழ் பாடுவேன் அருமை. கலைகள் மிகுந்த எங்கள்
தமிழ் வாழ்கவே, தமிழ் வாழ்கவே, தமிழ் வாழ்கவே. நன்றி, வணக்கம். இது 3 ராகங்களிலே அமைந்த பாடல். காம்போதி, சாருகேசி, மோகனம் என்ற 3 பாடல்களே ராகங்களிலே அமைந்த ஒரு பாடல். இது ராக மாளிகை. இது ஒரு திரைப்பட பாடல் தான் என்பதை யாரும் நம்ப மாட்டார்கள். நன்றி ஐயா. 3 ராகத்தில் இருந்தால் என்ன, இல்லை 30 ராகத்தில் இருந்தால் என்ன, எங்களுக்கு கறிக்கு இதுவெல்லாம் தூசு அல்லவா. ஆனால் வாழ்த்து பாடல் பாடிய அந்த வாய்களுக்கு நாம் சர்க்கரை தான் போட வேண்டும். மிக அருமையான பாடலை ஐயா அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியிலே தசாவதாரம் என்று சொல்லலாம் என்று எண்ணினேன். ஏனால் 10 பேர் சரியாக இருந்தார்கள் வாழ்த்து பாடல் பாடுகின்ற பொழுது. இப்பொழுது 11வதாக ஒரு சான்றோர் இணைந்திருக்கின்றார். இன்றைக்கு தசாவதாரத்தை தாண்டி 11வது அவதாரமாக யாரோ உதயமாகி இருக்கின்றார்கள் என்பதை எண்ணுகின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த அரிய சபையிலே வீற்றிருக்கின்ற அனைத்து சான்றோர் மக்களையும் தனித்தனியாக வரவேற்பு நல்குவதற்காக அம்மா பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தும்பி தமிழ் அமைப்பின் மூலமாக 236வது நிகழ்வு இன்று நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் மிக அழகாக முக்கணி சுவை போன்ற ஒரு 3 ராகத்தின் பாடல் அமைத்தது என்று சொன்னார் ஐயா அவர்கள், கோபாலகிருஷ்ண ஐயா அவர்கள். அதே மாதிரி மிக அழகாக அந்த முக்கணி சுவை போலத்தான் இருந்தது அந்த பாடலும். அந்த 3 ராகம் மிக அழகாக பாடிய ஹரிகோபாலகிருஷ்ண ஐயா அவர்கள், நல்லாசிரியர் அவர்களையும், நெறியாள்கை செய்து கொண்டிருக்கிற பொதிகை செல்வராஜ் அவர்களையும், இந்த தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால், அதாவது மகாபாரதமோ கம்பராமாயணமோ எதுவாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் ஸ்டார்டர் என்று சொல்றோம் இல்லையா, ஒரு விருந்துக்கு ஸ்டார்டர் என்று ஒன்று கொடுப்பார்கள். அது வந்து பசியை தூண்டுவதாகவும் முதன்மையான விருந்து வரும் வரையில் நமக்கு ஏதாவது குறைப்பதற்கு கொடுப்பது போல மிக அழகாக அந்த ஸ்டார்டர் போல ஒரு 10 பாட்டு 8 தொகையில் இருந்தெல்லாம் தொடர்ந்து வரிசையாக ஒரு இலக்கியமாக எடுத்துக்கொண்டு சுவைப்பட நிறைய சினிமா பாடல்கள் மற்ற இலக்கியங்களுடன் ஒப்பிட்டு ரொம்ப அழகாக நமக்கு காவுக்கி ஐயா அவர்கள், தமிழருவி காவுக்கி ஐயா அவர்கள் வழக்கமாக கொடுத்து கொண்டு வருகிறார். அவர் இன்று மலைப்படு கடாம் என்ற இலக்கிய 10 பாட்டில் இருந்து அதை நமக்கு சொல்ல போகிறார். இந்த பாடல் வந்து மன்னன், நவீரமலை மன்னன் நன்னன் வேண்மான் அவரை பற்றிய, அவர்தான் பாட்டுடை தலைவன். அவரை வந்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் என்பவர் எழுதிய பாடல்களை பற்றி சொல்வது. இது என்னன்னா, கூத்தர்களை வந்து வள்ளலிடம் காட்டி ஆற்றுப்படுத்துவதை கூத்தராற்றுப்படை என்றும் இது சொல்லப்படுகிறது. நீ எங்க போனா கிடைக்கும், எப்படி போனா, எப்போ வள்ளல் கிட்ட போய் என்ன வாங்கலாம், அந்த வழியில என்னெல்லாம் தடங்கள் இருக்கோ அதை எப்படி போகணும், அதை வழி ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்த கூத்தர்களுக்கு இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஆனா அந்த பாடல்கள் அதை வந்து விளக்கமாக அது எழுதி வச்சிருக்கிறார்கள். அதை வந்து இன்றைக்கு மிக அழகாக காவுக்கி கிருஷ்ணமூர்த்தி ஐயா நமக்கு சொல்ல போகிறார். அடுத்து வில்லி பாரதம். வில்லி பாரதத்தை பொறுத்தவரை 7வது நிகழ்வு இது. வில்லி பாரதத்தை மிக அழகாக நமக்கு ஞான வடிவேல் ஐயா சொல்லி கொண்டு வருகிறார். அதில் இன்று நாம் பார்க்க போவது திரௌபதியின் சுயம்பர சர்க்கம். அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதை கேட்பதற்கு உங்கள் அனைவரும் போல நானும் அவளுடன் காத்து கொண்டு இருக்கிறேன். தொடர்ந்து ஞான வடிவேல் ஐயாவை தொடர்ந்து நம்ம நல்லாசிரியர் ஹரிகோபாலகிருஷ்ண ஐயா, அவர் வந்து பன்முக திறனாளர். அவர் வந்து அதுக்கு கருத்துரையும் சொல்லுவார். இந்த நிகழ்ச்சியை பற்றி அந்த வில்லி பாரதம்ல அவர் கருத்துப்படி அதை பற்றி கருத்துரைகளும் வேறு பல கூடுதல் தகவலும் சொல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அதையும் நாம் தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளோம். அது முடிந்த பிறகு நன்றுரை கவிஞர் தேசாபிமானன் அவர்கள் நன்றுரை வழங்க உள்ளார். அதற்கும் நாம் வந்து அவளோடு காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள பார்ட்டிசிபென்ட் வரமாட்டேங்குது. ஹரிகோபாலகிருஷ்ண ஐயா, செல்வராஜ் ஐயா, காவுக்கி ஐயா, ஞான வடிவேல் ஐயா காட்டுது. அப்புறம் வந்து தர்மலிங்கம் ஐயா, அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி அவரும், ஆர் தேன்மொழி அவங்க, அப்புறம் சுதா மேடம் அவங்க, அப்புறம் கௌரி சங்கர், தாமுக ஏக்கா சங்கம், கேஜி ராஜேந்திர பாபு ஐயா ஆகியோர் கலந்து கொண்டு கேஜிஆர் ஆகியோர் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து பல்வேறு ஊடகங்கள் வழியாக முக்கியமான ஒரு ஆளை விட்டுட்டீங்க. யாரு? உங்க தங்கை தேன்மொழியை விட்டீங்க. சொன்னேன்
சொன்னேன் சொன்னேன். சொல்லாம அப்புறம் இருப்பேனா? ஒரு குடும்பத்துல குழப்பம். நீங்க சொல்லாம விட்டு- இருப்பேனா? ட்ரெயின் நீ- புடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க. ஆமா. அதான் ஆமா. நீங்க விட்டுட்டீங்கன்னா விட மாட்டாங்க உங்களை. ஆமா. ஆகியோர் அனைவரையும் வருக வருக இந்த இனிய தமிழ் பருக வருக வருக என்று கூறி வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அதாவது முத்தமிழை சொல்கின்ற பொழுது தேனை விட்டுவிட முடியுமா? ஏனால் முத்தமிழ் இனிப்பது போல தேன்மொழி இனிப்பா இருப்பதனால் எல்லா கூட்டத்துக்கும் வந்துருவாங்க அவர் சுவை. அதனால அவங்கள விட முடியாது. அதை மறக்காம சொல்லிடுவாங்க. அதுலயும் கூட பிறந்த உறவு மறக்க முடியுமா? ஆக இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஐயா காவுக்கி அவர்களுடைய நேரம். மலைபடி கடாகம் பத்தி ஐயா அவர்கள் சென்ற கூட்டத்திலே அதில் பாதி வரை தொட்டு சென்றார்கள். தொட்டு சென்றதை இட்டு செல்வதற்காக இந்த வாரமும் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். வழக்கமாக ஆற்றுப்படுத்துவது என்பதுதான் இதனுடைய நோக்கம். ஆற்றுப்படுவது என்று இப்படி சென்று அப்படி சென்று அங்கே பகை இருக்கும், இங்கே உறவு இருக்கும் என்று சொல்லி அனுப்புவார்கள். இதனை சற்று மிகையாக என்ன கூறுகிறார் என்றால், இடையிலே காணக்கூடிய பொருட்களையும் அந்த மக்களிடம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை பற்றியெல்லாம், கருவிகளை பற்றியெல்லாம், ஆயுதங்கட்டு என்ற விளக்கமாக சொல்லுகின்றார்கள். இதுதான் இந்த மலைபடி கடாகம் ஒரு சிறப்பு. அதையெல்லாம் மிக அழகாக ஐயா அவர்கள் எடுத்து நமக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் விட்ட இடத்திலிருந்து ஐயா அவர்கள் தொடர்வார்கள். ஐயா அவர்களை தொடர்படி பணிவன்போடு கேட்கின்றேன். ஐயா அவர்களுக்கு முதலில் ஒரு வேண்டுகோள். ஐயா ஒரு 20 நிமிஷம் தாங்களே கணக்கு பார்த்து அதை எடுத்துக்கொண்டே முடித்துக் கொண்டால் ஞான வடிவேலுக்கு சற்று அதிகமாக டைம் கொடுக்கலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு எல்லாமே ஒரே கூட்டத்தான். ஆக ஐயா அவர்கள் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மலைபடி கடாகத்தை பற்றி நம்மளோடு மனமொழியோடு பேச வேண்டும். வாருங்கள் ஐயா. இது மதிப்புக்குரிய இந்த கூட்டங்களை எல்லாம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிற அதே நேரத்தில் தானும் ஒரு பேச்சாளராக இருந்து தமிழ் விருந்து அளித்துக் கொண்டிருக்கிற கவிஞர் மாவு ஞானவடிவேலு அவர்களே, இந்த கூட்டத்தை மிகச் சிறப்பாக நெறியாள்கை நடத்தி கொண்டிருக்கிற பொதிகை மு செல்வராஜ் அவர்களே, தமிழ் வாழ்த்து பாடிய நல்லாசிரியர் ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களே, இந்த கூட்டத்திலே வருகை தந்து இந்த கூட்டத்தை சிறப்பு செய்திருக்கிற ஆது கவி தமிழ்ச்செல்வம் கே.ஜே. ராஜேந்திர பாபு அவர்களே, தர்மலிங்கம் அவர்களே, தேன்மொழி அவர்களே, ரங்கசாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, கௌரி சங்கர் அவர்களே, வணக்கம். என்ற முறை இந்த ரொம்ப பொய்கை எல்லாம் இருக்கும் வழியில, அந்த பொய்களை தடுக்கி விழுத்திடுவீங்க. அதுக்காக கோல்களை பிடித்து கொண்டு அந்த பொய்கையெல்லாம் நீங்கள் கடந்து செல்லுங்கள் அப்படி என்று சொல்லுகிறான். இந்த பரிசு பெற்று வந்த கூத்தன் பரிசு பெறாத கூத்தனுக்கு சொல்லி அனுப்புகிறான். அது வரைக்கும் பார்த்தோம். இப்போ அடுத்து போறான். நீங்கள் செல்கின்ற வழியில் தோகை மயில்கள் ஆடும், குரங்குகள் தாவி செல்லும், தேன் அடைகள் இருக்கும், இவற்றையெல்லாம் பார்த்து மயங்கி நிற்காதீர்கள். வேடிக்கையில் கவனம் செலுத்தினால் வழி தவறி சென்று விடுவீர்கள். காலையில் செம்மையான பாதையில் செல்லுங்கள். மலை காடு பார்ப்பதற்கு குளத்தை போல குளிர்ச்சியாக இருக்கும். பெரிய மலை பாம்புகள் யானையே விழுங்கும் அளவுக்கு பெருத்தவை. அவற்றை மெல்ல பார்த்து செல்லுங்கள். பூக்கள் மனங்கமழும், பழங்கள் பழுத்து தொங்கும். இப்படி இடப்பக்கமும் வலப்பக்கமும் இருக்கும். மிகுந்த பயன் விளைவித்தாலும் அவற்றை தொடாதீர்கள். அவை தெய்வத்துக்குரியன என்று உணருங்கள். இங்க தொடாதீர்கள், தெய்வத்துக்குரியன என்று உணருங்கள் என்பது அவை நமக்கு சொந்தம் அல்லாதவை. அதனாலே அவற்றை தொடக்கூடாது. ஏன்னா நமக்கு சொந்தம் இல்லாதெல்லாம் அரசனுக்கு சொந்தம்.
அதனால அந்த பழங்கள் எல்லாமே, தோட்டங்கள் எல்லாமே அரசனுக்கு சொந்தம். அதனால அவற்றை நீங்கள் பறிக்காதீர்கள் என்று சொல்வதற்கு மறைமுகமாக அவற்றை தெய்வத்துக்குரியவை, அவற்றையெல்லாம் நீங்கள் தொடாதீர்கள் என்று சொல்லி அனுப்புகிற ஒரு தன்மையை நான் இங்க பார்க்கிறோம். பெரும் மரங்கள் அடர்ந்த குறுங்காடுகளில் நீங்கள் செல்வீர்கள். பகல் நேரமாயிருந்தால் குயில் நுழைந்தாலும் வெயில் நுழையாத இடமாக அவை இருக்கும். ஒரே அடர்த்தியான காடு, மரங்கள் எல்லாம் அடர்ந்த காடு. நீங்கள் வழி தெரியாமல் தயங்கி நிற்பீர்கள். அந்த நேரத்தில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து வாத்தியங்களால் இசை எழுப்பி பாடுங்கள். காணவர்கள் உங்கள் ஆழமான நீரில் உடனே அந்த நீங்க இசை எழுப்பி பாடின உடனே யாரோ ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க என்று சொல்லி அந்த காட்டுவாசிகள்லாம் ஓடி வந்து, ஏதோ குளத்துல கிணத்துல ஏதோ குழந்தையோ யாரோ ஆளோ வீழ்ந்துட்டா எப்படி ரொம்ப ஆபத்தில் சிக்கிங்களை காப்பாற்றுறதுக்கு ஓடி வரவங்களோ அதுபோல அவர்கள் ஓடி வந்து உங்களை காப்பாற்றுவார்கள். அந்த நேரத்தில் அவையில் ஒன்றாக வந்து வாத்தியங்களால் இசை எழுப்பி பாடுங்கள். காணவர்கள் உங்கள் ஆழமான நீரில் மாட்டிக்கொண்டவர்களை காப்பாற்றுமாறு கூச்சலிட்டால் அந்த கூச்சலை கேட்டு உதவிக்கு வேகமாக ஓடி வருவதைப் போல உங்களை காணவர்கள் ஓடி வந்து நல்ல வழி சொல்லுவார்கள். திசைதோறும் மலை அருவிகளில் தேவ மகளிர் நீராடுவார்கள். அவற்றையெல்லாம் நீங்கள் பார்க்காமல் செல்ல வேண்டும். மலை மேலே சென்றவுடன் அங்கே பல விதமான ஓசைகள் உங்களை மயக்கும். பயிர்களை தின்னவரும் யானையை விரட்டும் காணவர்கள் செய்யும் ஆரவாரம். பயிர்களை விரட்டுவதற்காக யானைகள் வரும், அவற்றை விரட்டுவதற்காக ஒரு செய்கின்ற ஆரவாரம். முள்ளம்பன்றி தாக்கிய தவறி விழுந்த காணவரின் அழுகை. முள்ளம்பன்றி தாக்கி ஒருத்தர் விழுந்தார். புலி பாய்ந்ததால் காணவர் மார்பில் உண்டான காயம் மாறுவதற்கான வழி என நினைத்து கொடிச்சேர் பாடும் பாடல் ஓசை. வேங்கை மலர்களை சூடுவதற்கு பெண்கள் போடும் மகிழ்ச்சி ஆரவாரம். புலியிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள யானைகள் பிளிரும் ஓசைகள். குகையில் விழுந்து விட்ட குட்டி குரங்கை காப்பாற்றுவதற்காக தாய் குரங்கு தன் சுற்றத்தாரை அழைக்கும் ஓசை. மூங்கிலாலான கல் ஏணியின் மேல் ஏறி தேன் எடுக்கும் காணவர்களின் ஆரவாரம். குறவர்கள் விடியற் காலையிலேயே கல் குடித்து தம் வீட்டு பெண்களுடன் பறை ஒடித்து குறவை கூத்தினை நிகழ்த்தி வழிபாடு செய்யும் ஓசை. பரலை கற்கது தேர் வருவது போல பரலை கற்களின் மேல் ஓடி வரும் ஆறுகளின் சலசலப்பு ஓசை. வலிய காட்டு யானையை கட்டுத்தறியில் கட்டுவதற்கு ஐயா கேட்கலையா சவுண்டு? ஐயா கேக்குதா? கேட்குது. ஆமாம். தேர் வருவது போல பரலை கற்களின் மேல் ஓடி வரும் ஆறுகளின் ஓசை. வலிய காட்டு யானையை கட்டுத்தறியில் கட்டுவதற்கு பாகர்கள் எழுப்பும் கடும் ஓசை. மூங்கில் தட்டைகளை தட்டி ஆயோ என்று குற மகளிர் திணைப்புலம் தோறும் காக்கும் பேர் ஒலி. காளை மற்றும் மறை என்னும் காட்டு காளையையும் சண்டையிடும் காட்சியை கண்ட குறவர்களின் ஓசை. அந்த காளைகளின் ஆரவார ஓசை. சிறுவர்கள் பலாச்சொலைகளை பரப்பி கொட்டைகளை வெளியே எடுப்பதற்காக கன்று குட்டிகளை கொண்டு மிதிக்க விடும் அந்த பிள்ளைகளின் ஓசை. கரும்பின் கணுக்களை உடைக்கின்ற போது ஆலைகளில் உண்டாகும் பேரொலி. பெண்களின் உலக்கை பாட்டு. சேம்பையும் மஞ்சளையும்
பன்றிகளிடம் இருந்து பாதுகாக்க அளிக்கும் பறை ஓசை. இந்த ஓசைகள் எல்லாம் அந்த மலை மேலே கேட்கும். ஏவ்வளவு ஓசைகளை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த மலைபடுகடாமே ஓசை அடிப்படையாக பெயரை கொண்டது. மலையிலே பட்டு எதிரொலிக்கின்ற ஒலி. கடாம் என்று சொன்னால் ஒலி. அந்த கடம் இப்போ கூட அந்த வாத்தியமே இருக்கு. மலைபடுகள் மலையிலே பட்டு எதிரொலிக்கின்ற ஓசைகள். இந்த ஓசைகள் எல்லாம் சொல்லும்போது அந்த மலையின கருப்பொருள்கள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு ஆழமான வரிகள் கொண்டவை இந்த பாடல். இந்த கடைசியில் இந்த ஓசைகள் எல்லாம் ஒன்றாகி மற்ற ஓசைகளுடன் நிறைந்து மலை என்னும் யானை பிளிரும் முழக்கம் போன்று எல்லா திசைகளிலும் ஒலித்தன. எந்நாளும் திருநாளான மலை இந்த மலை. இம்மலையை கண்ணார காணுங்கள், செவியார கேளுங்கள், உண்பதற்குரியவற்றை உரிமையுடன் உண்ணுங்கள். இந்த உறவு மீண்டும் கிடைக்கட்டும் என்று உணருங்கள். உங்கள் விரலியர் குறிஞ்சி பண்ணை இசைக்கட்டும். அங்கு உறையும் தெய்வங்களை தொழுது வணங்கி அவ்விடத்தை விட்டு அகலுங்கள். கரிய பெரிய மலையில் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் மேகக்கூட்டம் செல்லும். எவ்வளவு பெரிய மலை பாருங்க. முக்கிய மேகக்கூட்டம் செல்லும். அது மலர்களை தூவுவது போல நீர் திவலைகளை தூவும். திசை அறியாமல் திண்டாடும் உங்கள் சுற்றத்துடன் தோழி தொங்கும் வாத்தியங்கள் நனையாதபடி கிணறுகளைப் போன்ற மலை குகைகளில் புகுந்து கொள்ளுங்கள். நீங்கள் செல்லும் வழியில் யானை கூட்டங்களும் கோட்டைகளும் இருக்கும். கொடிகள் அடர்த்தியாக இருக்கும். காட்டு வழியில் முகத்தில் இடிக்கும் செடி கொம்புகளை எச்சரிக்கையாக ஒதுக்கி விடுங்கள். அவசரப்பட்டு விட்டுவிட்டால் யாழின் குடத்தையும் மத்தளத்தின் மேற்புறத்தையும் கீழ்த்தி விடும். எனவே பார்த்து நடந்து செல்லுங்கள். போரில் தோற்று ஓடுகையில் வெற்றி பெற்றவர் ஆரவாரம் செய்வதை பொறுத்து கொள்ளாமல் மீண்டும் வந்து போரிட்டு மாண்ட வீரர்களின் பெயர்களுடன் நட்ட நடுக்கற்கள். அதாவது போர்ல ஒருத்தர் தோற்று ஓடிவிட்டார்கள் என்று சொன்னால், புறமதி விட்டு ஓடிவிட்டார்கள் சொன்னால் அவளை சும்மா விடுவதில்லை. அவர்கள் போகிற வழியை பார்த்து இவர்கள் கேலியும் கிண்டலும் செய்து ஆரவாரம் செய்வார்கள். அந்த ஆரவாரத்தை பொறுத்து கொள்ளாமல் மானத்தை காக்க வேண்டும் என்பதற்காக திரும்பி வந்து தோற்று விடுவோம் என்று தெரிந்தும் உயிர் போகும் என்று தெரிந்தும் இவர்களோடு சண்டையிட்டு மாண்டு போவார்கள். அப்படிப்பட்ட வீரர்களுக்கு நடுகற்கள் வைப்பார்களாம். இது ஒரு மற்ற நிலையிலிருந்து ஒரு மாறுபட்ட செய்தியாக. மற்றவர்கள் வீரர்கள் மாண்டால் போர்க்கு நடுகற்கள் வைப்பார்கள் என்பது செய்தி, அந்த பகுதியை சேர்ந்தவர்கள். ஆனால் எதிரிகள் இவர்கள் மாற்று வீரனுக்கு ஒரு நடுகள் வைத்து போற்றுவது என்பது இந்த மாறுபட்ட செய்தியாக இங்கே அமைந்திருக்கிறது. இது கேட்பதற்கும் ரொம்ப வியப்பாக இருக்கிறது. அந்த பண்பாட்டின் சிகரமாக திகழ்கிறது. மாற்று வீரனாக இருந்தாலும் அவன் நம்மோடு தோற்றுவிடுவோம் என்று தெரிந்தும் உயிர் போகும் என்று தெரிந்தும் போரிட்டு மடிந்தான் அவன் மாவீரன் என்று போற்றுகின்ற அந்த பண்பாடு, சிறந்த பண்பாடு இங்கே நமக்கு தெரிகிறது. அந்த நடுகளில் தெய்வம் விரும்புமாறு யாழை இசைத்து கொண்டு செல்லுங்கள். புதியவர்கள் நீங்கள் செல்கையில் பாதையை சரி செய்து உங்களுக்கு பின் வருகின்றவரும் அறிந்து கொள்ள ஏதுவாக இரு புறமும் வளர்ந்திருக்கும் புற்களை முடித்து போட்டவாறே செல்லுங்கள். நல்ல இந்த மாதிரியான அறிவுரை சொல்றேன் பாருங்க. நீங்க வழிகளை கடந்து வந்தீங்க. அந்த வழிகள் எல்லாம் இதுக்கு முன்னே இருந்த வழிகள். இப்பொழுது நீங்க புதுசா போகும்போது மற்றவர்கள் அந்த வழியிலே நடந்து செல்லுமாறு அந்த புற்களை முடித்து போட்டு அவர்களுக்கு வழிகாட்டி நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அதிக நடமாட்டமில்லாத காட்டு வழியில் உங்களை நிறுத்தி விசாரிப்பார்கள். வள்ளல் நன்னனை நாடி செல்கின்றோம் என கூறுங்கள். நன்னனின் பழமையான ஊர் மக்கள் போல அவ்விடத்தில் உள்ளவர்கள் உங்களை உபசரிப்பார்கள். வேடைகள் கூட்டம் உங்களை வழிமறிக்கும். நன்னனை நாடி செல்கிறோம் என்று சொல்லுங்கள். நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். அவன் நாட்டில் திருட்டு போன்ற செய்திகள்லாம் எதுவும் கிடையாது என்பதனை இவ்வளவு தெளிவாக குறிப்பிடுகிறார். பகலில் அங்கு இருந்தால் கஞ்சி வடித்த நெய் விட்டு பிசைந்த சோற்று உருண்டையை பெறுவீர்கள். இரவு நேரத்தில் மூங்கில் அரிசியினாலான சோறும்
அதன் மீது ஊற்ற அவரை கொடியின் பருப்பில் புளி சேர்ந்த மசியலும் கிடைக்கும். முள்ளை எடுத்துவிட்டு சமைத்த மீன் துண்டங்களும் வெண்சோறும் உங்களுக்கு கிடைக்கும். இதை பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நன்னனிக்கே இவை உணவாக அமையும் அப்படின்னு பார்ப்பவர்கள் சொல்லுவாங்க. அதாவது கூத்தர்களுக்கு அவர்கள் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள் என்பதை இந்த அடிகள் நினைவுறுத்தும். நன்னனுக்கு என்ன மரியாதை செய்வார்களோ, நன்னனை எப்படி விருந்தோம்பல் நடத்துவார்களோ, நன்னனை எப்படி உபசரிப்பார்களோ, அதே அளவுக்கு கூத்தர்களையும் அந்த மக்கள் உபசரித்தார்கள், விருந்தோம்பல் செய்தார்கள் என்கிற செய்தியெல்லாம் அந்த காலத்தில் கூத்தர்களுக்கு இருந்த மரியாதையை நமக்கு புலப்படுத்துகிறது. நன்னனின் காவல் கோட்டைக்குள் நுழையும் ஊர் பொது இடத்தில் தங்குங்கள். நன்னனின் கொடை சிறப்பை அறிந்து தொலை தூரத்திலிருந்து வந்துள்ளார்கள் போல் இருக்கிறது என்று இறங்கி உங்களை தங்களுடன் விருந்தினராய் தங்குமாறு எதிர்கொண்டு ஊர் மக்கள் அனைவரும் அழைப்பர். அந்த அன்பிலே நனைந்து நீங்கள் உங்கள் பயண கலப்பெல்லாம் பறந்து போகும். அந்த அளவுக்கு உங்களை அன்பிலே ஆழ்த்துவார்கள். பெற்றோரை இழந்த, அதாவது அந்த முற்றத்துல, கோட்டை முற்றத்துல, அரண்மனை முற்றத்துல, கோட்டை முற்றத்துல என்னென்ன பொருள்கள் இருக்கும்னு சொல்றாரு. பெற்றோரை இழந்த பசுவின் கன்று, யானை கன்று, கரடி குட்டி, மலை ஆடு, செம்மறி ஆட்டுக்கிடா, கீரிப்பிள்ளை, மறையான் குட்டி, ஆண் உடும்பு குட்டி மற்றும் மலையில் ஆடும் மயில்கள், காட்டுக்கோழி, சேவல், பெரிய பலாப்பழங்கள், மாவடு சாற்றில் செய்த பழம் கலந்த பண்டம், நரைக்கொடி, நூரைக்கிழங்கு, மணிகள், யானைகளின் தந்தங்கள், காந்தல் மலர், சந்தனம், பசிய மிளகுகள், நாள்பட்ட தேன் கண்ணின் தெளிவு, தயிர், தேன் அடைகள், ஆசினிப்பலா மற்றும் பல பொருட்கள் அரண்மனை வாயிலில் நிறைந்து விளங்கும். அந்த அரண்மனை வாயில இவ்வளவு பொருட்களும் நிறைந்து, அதாவது இந்த பெற்றோரை எழுந்த பசுவின் கன்று இதெல்லாம் அந்த சேவர்கள் பிடித்து கொண்டு வந்து அங்கே குவித்திருப்பார்கள் என்று நினைக்க வேண்டும். முழவு ஒலி, பல பொருள்கள் அரண்மனை வாயில் நிறைந்து விளங்கும். கோட்டை முற்றத்தை விரலியர் அடைந்தவுடன் முழவு ஒலிக்கும், வங்கியம் ஒலிக்கும் வந்திருக்காங்க சொல்றோம். அப்பொழுது சிறிய யாழின் மருத பண் என்னும் கோடிப்பாலை பண் அமைந்து இசையுடன் இணைத்து விரலியர் பாடுவர், இறைவனை வாழ்த்தி பாடுவர். கூத்தர்கள் புதுமையான இசை பாடல்கள் பாடுவர். வாய்மையும் புகழும் கொண்டவர்களின் வழி தோன்றலே. புகழை நிலைக்க செய்த வள்ளல்கள் பலர் இன்று இல்லை. ஆனாலும் அன்று அவர்கள் செய்த செயலை தொடர்ந்து செய்யும் செம்மலே என்று பாடுவதை தொடர விட மாட்டான். என்னை பார்க்க விரும்பி இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கீங்களே, இதுவே போதும் என்று புகழ் மொழிகளும் வேண்டுமோ என்று நன்னன் முக மலர்ச்சியுடன் உங்களை வரவேற்பான். தனியா வரவேற்கிறதுல இதை இப்படி பாட தொடங்கும் போதே இவ்வளவு தொலைவு என்னை பார்க்க வந்திருக்கீங்க, இது வேற புகழ் மொழிகள் வேற தேவையா அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அரவணைத்து அவர்களை வரவேற்பான். அரசு உரிமையும் நல்ல சுற்றமும் நாளும் இருந்தும் இறப்பவர்களுக்கு ஏதும் தராதவர் பலர் உண்டு. அவர்கள் உலகில் தம் பெயரை எழுதாமல் தம்முடையே எடுத்து சென்றவர்கள். அருவி ஆறாக ஓடி இருபுறமும் கருமணலை குவித்திருக்கும் அந்த மணல் துகளை காட்டிலும் பலராக அவர்கள் இருப்பர். புகழுடைய வாழ்க்கையை விரும்பி வானத்தை போன்ற உள்ளத்துடன் இருப்பவன் நன்னன். பரிசில் பெற வந்த உங்களை காட்டிலும் பெரிதும் மனம் மகிழ்ந்து முகம் மலர்ந்து இனிமையாக நோக்குவான். உங்களது கந்தலாடைகளை கரெக்ட் செய்து புத்தாடை உடுக்க செய்வான், விருந்தோம்பல் செய்வான். நீங்கள் எத்தனை நாள் தங்கினாலும் முதல் நாளை போன்ற விருந்தோம்பல் எப்போதும் கிடைக்கும். சொந்த ஊருக்கு செல்லுகிறோம் என்று தயங்கியவாறே நீங்கள் நன்னனிடம் விடைபெற்று செல்வீர்கள். அவ்விடத்தை விட்டு நீங்கும் பொழுது உங்கள் குழுவின் தலைவன் பொற்றாமரையை பெற்று சூடிக்கொள்வான். பாணன் கூத்தன்
உங்கள் விரலியர் அழகான அணிகளை பரிசாக பெற்று அணிந்திருப்பர். தேர்கள் பரிசு பொருட்களுடன் பகைவரிடம் பெற்ற யானைகளையும் மணிகள் ஒலிக்கும் காளைகளுடன் பசு கூட்டங்களையும் குதிரைகளையும் செல்வ குவியலையும் உங்களுக்கு பரிசாக தருவான். அவன் அளித்த வல்லன்மை மிக்க பெரிய கைகளை உடையவன். அவன் அள்ளித்தரும் வல்லன்மை மிக்க பெரிய கைகளை உடையவன். அவன்தான் பிறருக்கு அளித்த செல்வம் வற்றாத வளமுடைய நவிர மலையை உடையவன். அவன்தான் மலையிலிருந்து விழும் அருவியினது கொடியை போன்று தோன்றும் குன்றுகள் சூழ்ந்த நாட்டுக்கு உரிமை உடையனான நன்னன் செய் நன்னன், அவனை அணுகுங்கள் என்று அவன் வழிகாட்டுகிறான். இப்படியாக அந்த வழிகாட்டுதல் முடிகிறது. இல்ல அந்த சென்ற கூட்டத்தில் சில ஓமைகளை சொன்னேன். இந்த கூட்டத்துல தொடருது அந்த ஓமைகள். 16 ஓமைகள் போன கூட்டத்தில் சொல்லியிருக்கேன். இப்போ கிங்கினி மாலை அணிந்த போர் யானையின் முகத்தில் பகைவர் வீசும் அம்புகள் அழுத்தமாக பதியும். அத்தகைய யானையின் முகப்படாம் போன்றதும் தீச்சுடர் போன்ற ஒளிகின்றதுமான பூக்களையும் கரைகளையும் உடைய ஆற்று வழி உயரமான நவிரமலையில் அமைந்திருக்கும் என்று அந்த ஓமை சொல்றாங்க. தேர் சக்கரத்தை போன்ற தேனடைகள் எல்லாம் தேர் சக்கரத்தை போல இருக்குமா. பன்றி, இந்த பன்றி கருப்பா இருக்கும். அதை சொல்ல வரும்போது துண்டம் போல இருக்க ஒரு பெரிய பொருளாக்கி அது துண்டு, அந்த இருட்டினுடைய துண்டு எப்படி இருக்கிறது சொல்லுவோம். பெரிய மரங்களை போன்ற மலைப்பாம்புகள், மரங்கள் அளவுக்கு இருக்குமா அந்த மலைப்பாம்புகள். இசைக்கருவிகளின் தேஞ்சிசை போல பல பல ஓசைகளில் ஒலிக்கும் பறவை கூட்டம். குரங்குகள் தோன்றிய பலாப்பழங்கள் புண்கள் உண்டானது போல காணப்படும். குரங்குகள் அந்த பலாப்பழங்கள்லாம் பார்க்கறதுக்கு புண்கள் உண்டானது போல காணப்படும். தேவ மகரில் வேகமாக விழும் அருவி நீரில் நின்று நீராடுவது அருவியை குடைவது போல இருக்கும். அவங்க உள்ள பூந்து வர்றது. யாழின் இனிய நாதம் போன்ற நீராடும் ஓசை எப்பொழுதும் திருவிழா போல தோற்றமளிக்கும் நன்னனுடைய மலை. உலைக்களத்தில் காயும் வேல்களைப் போல சுடுகின்ற சில்லுகளை உடைய பாதை. அந்த பாதையில வெயில் காலத்தில் நடந்து போனா அவ்வளவு சுடுமா. யானைகள் ஒன்றுக்கொன்று சண்டையிடுவதைப் போல கூடி நிற்கும் பாறைகள் நெருக்கமா இருக்கு. சண்டையிடுவது போல கூடி நிற்கும். பண்டமாற்றில் பெற்ற கலப்பு நெல் வகையின் பலவித அரிசியை போல கிடாக்களுடைய செம்மறி ஆட்டு கூட்டங்களும் வெள்ளாட்டு கூட்டங்களும் கலந்து காட்டிடத்தை மேயும். பண்டமாற்று அப்போ வேற விதமான நெல் வரும் இல்லையா, அந்த நெல்லின் நிறங்களை போல செம்மறியாடு வெள்ளாட்டு கூட்டமெல்லாம் ஒரே இடத்துல இருக்குமா. வேங்கை மரத்தில் சிவந்த பூக்களை போன்ற மூங்கில் அரிசி, இந்த மூங்கில் அரிசி இப்போ கூட பார்த்துருப்போம். அது எப்படி இருக்குமா, வேங்கை மரத்து சிவந்த பூக்களை போல இருக்குமா. யானையின் தும்பிக்கை போன்றதும் சிவந்த கண்ணுடையதுமான வரால் மீன்களின் துண்டங்கள். அப்புறம் குயவர்கள் வணைகிற மண் கலத்தின் சக்கரம் சுழல்வதை போல நீர்க்குழி சுழலும் அப்படின்றார். முளைவினது அளவுக்கும் பழுத்த பெரிய பலாப்பழங்கள். இந்த பெரிய பலாப்பழங்கள்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கோ முளவை போல இருக்கும்ன்றார். மாவு கலந்த பண்டத்தை போல மனமிக்க மாவுடு சாற்றில் செய்த பழம் கலந்த பண்டம். நுகத்தடி போன்ற நூரைக்கிழங்கு நுகத்தடி போல இருக்குமா. ஆற்று நீர் சீராக செல்வதை போல வரிசையாக தேர்கள் பரிசு பொருட்களுடன் அணிவகுக்கும் என்று மொத்தம் 36 ஓமைகள். நான் கண்டெடுத்து 36, இன்னும் சிலது கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு ஓமைகளை கொட்டி குவித்து மிக சிறந்த முறையிலே இந்த மலைபடுகிறாம் என்கிற நூலை பெருங்கவிசியனார் சிறப்புடன் இயற்றியிருக்கிறார். இது வெறும் பாதைகள் அல்ல,
நம்முடைய பண்பாடுகளின் தொகுப்பு என்று இந்த பாதைகளில் நடக்கிற நிகழ்ச்சிகளை நம்முடைய பண்பாடுகளின் தொகுப்பு என்று சொல்லலாம். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஆபத்து வந்ததுன்னா அந்த இடத்துல இந்த இசை எழுப்புங்கள் என்று சொல்றாரு. இசை எழுப்புனா எல்லாரும் வந்து காப்பாற்றுவாங்க. நீங்க போற வழியில மற்றவர்களுக்கு சௌகரியமாக அந்த முடிக்கு போட்டு விட்டு செல்லுங்கள் என்று சொல்லும்போது மற்றவர்களுக்கு உதவுகின்ற பண்பாடு அங்கே வெளிப்படுகிற ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். நான் எச்சரிக்கையாக போனதும் அல்லாமல் மற்ற குற்றங்களும் எச்சரிக்கையாக போக வேண்டும் என்பதற்காக பலவிதமான யோசனைகளை நல்ல அறிவுரைகளை சொல்லி அனுப்புகிற அந்த நிலைமை ஒவ்வொரு அந்த அந்த இடத்திலே வசிக்கிறவர்களுடைய பண்பாடுகளை எல்லாம் விவரித்து கொண்டு போகிற தன்மை, விருந்தோம்புகின்ற நிலைமை, மற்றவர்கள் வந்து உதவுகிற தன்மை, இதையெல்லாம் பார்க்கும்போது அது வெறும் பாதையாக மட்டுமல்ல, அந்த பாதை மூலம் பலவிதமான பண்பாடுகளை நமக்கு பெருங்கௌசிகனார் எடுத்து சொல்லுகிறார் என்கிற நிலைமையை நாம் உணர்கிறோம். ஆக அந்த மலைவிடுகடாம் மிகச்சிறந்த நூலாக அப்பொழுது எழுந்த நூல்களிலே மிகச்சிறந்த நூலாக அமைகின்ற ஒரு தன்மை நாம் பார்த்தோம். அந்த அளவிலே மலைவிடுகடாமிலே வருகிற அந்த செய்திகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை கவர்வனமாக அமைந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அந்த பாணியிலே இந்த காலத்திலும் ஐயா மன்னிக்கணும், கொஞ்சம் முடிச்சுக்கலாமா? வச்சுக்கலாமா? சரி. காட்டை பற்றி பாரதிதாசன் பாடிட்டார். காடுன்னு ஒரு தலைப்பை பாடிட்டார். இதுல இருக்கிறதெல்லாம் அதுல இருக்கும் பாருங்க. தரையெங்கும் முட்புதர்கள் மொய்த்திருக்கும், கருங்கற்கள் நெருங்கி இருக்கும், அலைகள் கால்களை தடுக்கும், உளம் நடுங்கும், மரத்தின் வேர்கள் எங்கும் பரவி இருக்கும், அதன் கீழிருந்து பாம்பு எழுந்து ஓடும், மரமட்டை அசைவால் புலியின் குட்டிகள் போல தாய்ப்புலியை தேடும், காணாமல் வாடும், வானத்துக்கு இடையில் இன்னொரு வானம் அடர்ந்திருக்கும் வகையில் பெரிய வளமான கிளைகளை கொண்ட மரங்கள் உயர்ந்திருக்கும், ஆலமரத்தின் நீண்ட கிளை விழுதிகள் நல்ல சிலந்தி கூடுகளும் கூரான வளை போன்ற பற்களை உடைய புலிகள் எல்லாம் வாளை சுழட்டி கொண்டு பாயவரும் பள்ளம் மேடு மிகுந்த காடு என்று காடு என்ற தலைப்பில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதியிருக்கிற வரிகள். அதை நான் உரைநடையில் சொன்னேன். அது வந்து பாட்டில் சொன்னால் அதுக்கு வேற விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் நான் உரைநடையில் சொல்லிட்டேன். குன்றத்தை பற்றி சொல்றாரு, மலையை பற்றி. இங்கே மலையும் காடும் தான், மலைவிடுகடாமில் ரெண்டு தான், இந்த மலையும் காடும் தான் அதிகமாக வரும். குன்றத்தை பற்றி சொல்றாரு. குயில் கூவிக்கொண்டிருக்கும், கோல மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், காற்று குளிந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு, குளிர் மரங்கள் மிக்க உண்டு, பூக்கள் மணங்கமழும், பூக்கள் தோறும் சென்று நீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கடிக்கும், வேட்டுவ பெண்கள் விளையாட வருவதுண்டு, காட்டு மறவர்கள் காதல் மனம் செய்வதுண்டு, நெஞ்சில் நிறுத்துங்கள், இந்த இடத்தைத்தான் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்று சொல்வார்கள். அப்படி என்று சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற தொடக்கத்திலே இந்த குன்றத்தை மலையை பற்றி வர்ணிக்கிறார் புரட்சி கவிஞர். அதுல ஒரு வரி பாருங்க. அருவிகள் வைர தொங்கல், அடற்கொடி பச்சைப்பட்டு, குருவிகள் தங்க கட்டி, குளிர் மலர் மணியின் குப்பை, எருதின் மேல் பாயும் வேங்கை, நிலவு மேல் எழுந்த மின்னல், தருகலாம் மொழி சேர்த்தங்க தகடுகள் பாரடா நீ. அப்படி என்று 6 அடி உள்ள இந்த 6 வரி உள்ள இந்த பாட்டுல 6 ஓமைகளை வச்சு புரட்சி கவிஞர் பாடியிருக்காரு. கிளி கூட்டத்தில் கவன் எறிந்து சிறகை வீழ்த்தி விட்டேன் என்று ஒருத்தி சொன்னாள். அதாவது அந்த காட்டுல சொல்லும்போது சொல்றாரு புரட்சி கவிஞர், ஒருத்தி வந்து கவன் கல்லை எரிஞ்சு கிளி கூட்டத்துல கவன் கல்லை எரிஞ்சு கிளி சிறக நான் வீழ்த்திட்டேன் அப்படின்னு சொன்னாலாம். உடனே இன்னொருத்தி சொன்னாலாம், அது புன்னை மரத்தினுடைய இலை அப்படின்னு சொன்னாலாம். அதனால அவ ஏமாந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி ஒரு செய்தி நமக்கு மலைவிடுகடாமிலே பெருங்கௌசிகனார் அந்த பறந்து வரும்போது கீழே காந்தல் செடிகளினுடைய அரும்புகள் இருக்கின்றன. அதை பார்த்து அந்த பருந்து என்ன சொல்லுதான்,
இறைச்சி துண்டங்கள் தான் கீழே இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்து ஏமாந்து போய்விட்டது என்று மலைவிடாமா ஆசிரியர் சொன்னதை அப்படியே புரட்சி கவிஞரும் அந்த காட்டு பகுதியிலே ஒருத்தி வந்து கிடி கூட்டத்துல நான் சிறகை வீழ்த்திட்டேன்னு சொல்ல இன்னொருத்தி வந்து அது சிறகையில் வெறும் புன்னை இலை என்று நீ ஏமாந்து விட்டாய் என்று சொல்லுவது போல அமைந்திருக்கிற அந்த பாடல்கள். அப்புறம் கண்ணதாசன், இப்போ கண்ணதாசன் பாட்டு, அதோட இந்த உரை முடிவடைகிறது. காட்டுக்குள்ளே திருவிழா, கன்னி பொண்ணு மணவிழா, சிரிக்கும் மலர்கள் தூவி சிங்காரிக்கும் பொன்விழா, சலசலக்கும் அருவியம்மா மலையிலே தாவி சதுராட்டம் போடுகிறாள் தரையிலே. சலசலக்கும் அருவியக்கா மலையிலே தாவி சதுராட்டம் போடுகிறாள் தரையிலே. கலகலக்கும் இயற்கையம்மா மடியிலே அவர் கண்மயங்கி ஓடுகிறாள் வழியிலே. தெண்டலெனும் குதிரையிலே ஊர்வலமாம், மான்கள் சீர்வரிசை தாங்கி வரும் வாகனமாம். தெண்டலெனும் குதிரையிலே ஊர்வலமாம், மான்கள் சீர்வரிசை தாங்கி வரும் வாகனமாம். மங்களமாய் மூங்கிலே நாயனமாம், புல்லாங்குழை மங்களமாய் மூங்கிலே நாயனமாம், பச்சை வாழையுடன் மாவிளையும் தோரணமாம். வாசலிலே வருக என்பாள் குயிலம்மா, வாசலிலே வருக என்பாள் குயிலம்மா, அங்கே வந்தவரை அமர்க என்பாள் கிளியம்மா. ஆசையுடன் நடமிடுவாள் மகிழம்மா, இந்த அழகு கண்டால் தூக்கம் கூட தோன்றுமா. காட்டுக்குள்ளே திருவிழா, கன்னி பொண்ணு மணவிழா. இன்னொன்னு, காட்டு ராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை, அங்கே காவல் காக்க கடவுளையன்றி ஒருவரும் இல்லை. காட்டி காட்டி மறைத்து கொள்ளும் சுயநலம் இல்லை, இதிலே கலந்து விட்டால் கால நேரம் தெரிவதும் இல்லை. மேகமென்ற தந்தை கண்ணில் நீர் வழிந்தது, இங்கே விதவிதமாய் குழந்தைகள் போல் செடி வளர்ந்தது. பூமி என்ற தாய்மடியில் தவழ்ந்து வந்தது, நோய் புலம்புகின்ற மனிதருக்கும் மருந்து, மூலிகை செடிகள் மனிதருக்கும் மருந்து தந்தது என்று அந்த காட்டிலே விளைகின்ற என்னென்ன பொருள் அதையெல்லாம் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களும் நம்முடைய கண்ணதாசன் அவர்களும் மிக சிறப்பாக எடுத்து காட்டுகிற ஒரு நிலைமையெல்லாம் கிளி, மயில், அருவி, குயில் என்று அந்த கருப்பொருளை அனைத்தையும் அந்த ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்த்து திரைப்படத்திலே கண்ணதாசன் அவர்களும் தனிப்பாடலிலே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களும் பாடியிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக அமைந்தது இந்த மலைபடுகடாம் என்கிற நூல் தான். இதில் வந்து ஓசை தான் அடிப்படை, ஒவ்வொரு நூல்லையும் ஒன்று இருக்கும். அது மாதிரி இதில் வந்து ஓசை, இதில் மொத்தம் 60 ஓசைகள் இருக்கின்றன. நான் சொன்னது வரைக்கும் 20 ஓசை தான், இன்னும் 40 ஓசை, அதுக்கெல்லாம் நேரமாகும் என்ற காரணத்தால் இந்த அளவோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஒரு இலக்கியத்தை படிக்கின்ற பொழுது அதை மனதிலே எண்ணி படிப்பார்கள். நீங்கள் வார்த்தைகளை எண்ணுகின்றீர்கள், அதிலே வருகின்ற ஓமைகளை எண்ணுகின்றீர்கள், அதிலே சொல்லப்படுகின்ற ஓசைகளை எண்ணுகிறீர்கள். ஆக நீங்கள் எண்ணி எண்ணி படித்திருக்கின்றீர்கள் என்பதை எண்ணும் போது எங்கள் உள்ளமெல்லாம் இனிக்கிறது. மிக சுவையாக மலைபடு கடாகத்தின் இயற்கைகளை எல்லாம் எங்களோடு இயல்பாக பகிர்ந்து கொண்டீர்கள். அது மட்டுமல்ல, பாவேந்தர் இயற்கையை பற்றி எப்படி பாடியிருக்கிறார், கண்ணதாசன் அவர்கள் எப்படியெல்லாம் இயற்கையை பாடியிருக்கின்றார், ஊமைகளை எல்லாம் எங்கெங்கே அங்கே பயன்படுத்தி இருக்கின்றார் என்பதெல்லாம் கூறுகின்றதை கேட்கின்ற பொழுது மிகவும் சுவையாக இருக்கின்றது, இனிமையாக இருக்கின்றது. மலைபடு கடாகம் புத்தகத்தை எடுத்து படித்தால் எங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கின்றது. அந்த புரியாமல் இருந்ததை எங்களுக்கு நீங்கள் புரிய வைத்திருக்கின்றீர்கள் என்பதுதான் சிறப்பு. ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த தொடர் சொற்பொழிவை ஆற்றுவதற்காக ஐயா ஞானவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாருங்கள் ஐயா. வடிவேலு அன்மியூட் பண்ணுங்க, ஞான வடிவேல் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் ஆகல பாருங்க, 2 போன் வச்சிருக்காரு, 2மே அன்மியூட் ஆகல.
ஐயா நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? லைன்ல இருக்கிற ரெண்டு காட்டுது, ரெண்டுமே மியூட்ல தான் இருக்கு. இப்பதான் ஒண்ணு ஓப்பன் ஆயிருக்கு. பேசுங்க. பேசுறது கேக்குதா? இப்பதான் கேக்குது, பேசுங்க. அன்பார்ந்த பெரியோர்களே, அருந்தமிழ் சாத்தின் அனைத்து திசைகளில் இருந்தும் இந்த இனிய மாலை பொழுதில் இணைந்திருக்கிற கேக்குதுங்களா? கேக்குதா கேக்குது கேக்குது, பேசுங்க பேசுங்க. ஐயா? நான் கேக்குது, பேசுறீங்க. தும்பியினுடைய தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பின் 236வது நிகழ்வில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கிறது. நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய ஐயா பொதிகையார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். உரத்த சிந்தனை நடத்திய அந்த விருத்த போட்டியில் அவர் விருது பரிசு பெற்றிருக்கிறார் என்பதை அறிந்து தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பவரை வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறது. தமிழ் வாழ்த்து பாடிய அன்பிற்குரிய ஐயா ஹரிகோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், வரவேற்பு நல்கிய அன்பிற்குரிய பானுமதி அம்மா அவர்களுக்கும், மிக சிறப்பாக மலைபிடிக்கடாம் என்கிற ஒரு கரடுமுரடான ஒரு இலக்கியத்தை மிக எளிதாக நமக்கு வழங்கி முடித்த அன்பிற்குரிய ஐயா காவுக்கி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கிற பெரியவர்கள் அன்பிற்குரிய கேஜிஆர் அவர்கள், தர்மலிங்கம் ஐயா அவர்கள், அன்பிற்குரிய அம்மா கமலாநேயர் அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி ஐயா அவர்கள், அன்பிற்குரிய அம்மா தேன்மொழி அவர்கள் மற்றும் அன்பு நண்பர் தோழர் கௌரிசங்கர் அவர்கள் போன்ற பெருமக்கள், பேராசிரியர்கள் அனைவரையும் முதலில் வணங்கி மகிழ்கிறேன். நேரடியாக நாம் மகாபாரதத்திற்குள் போவோம். இன்று காலையில ஒரு நண்பரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது காப்பியங்களை குறித்து பேச்சு வருகிற பொழுது ஒரு பெரிய கதையை சுருக்கமாக பாட்டில் வைப்பது சரியா, அல்லது சுருக்கமான ஒரு செய்தியை விரித்து கொண்டு காப்பியம் எழுதுவது சரியா என்று நான் கேட்டேன். அதை எதிர்மறையில் வைத்துக் கொண்டு கேட்டேன் என்று சொன்னால், கம்பராமாயணம் ஒரு செய்தியை விரித்து சொல்லுகிறது. வெள்ளி பாரதம் அதற்கு எதிர் திசையில் பெரிய செய்தியையும் சுருக்கி ஓரிரு பாட்டுகளுக்குள் வில்லிபுத்திரர் சொல்லி விடுகிறார். அப்படி இதை பார்க்கிற பொழுது எது சிறப்பு என்று நான் அவரிடம் கேட்ட போது மிக அழகான ஒரு பதிலை சொன்னார். இரண்டுமே இரண்டு வகையில் சிறப்பானவை என்று சொன்னார். அது ஒரு வகையான திறமை, இது ஒரு வகையான திறமை. அது படகில் சென்று மீன் பிடிப்பது போல் என்று சொன்னால், இது பாய்மரத்தில் சென்று கையால் மீன் பிடிப்பது போல என்று சொன்னார். இரண்டுமே ஒரு வகையான திறமைகள், ஒருவருக்கு இரண்டுமே தெரிய வேண்டும் ஒரு பதிலை சொன்னார். ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு பதில். அந்த மாதிரி கம்பராமாயணம் செய்திகளை விரித்து சொல்லுகிறது, அழகாக சொல்லுகிறது. அந்த ஒரு மயிலானது தன் தோகையை விரித்து தன் அழகை காட்டுவது போல கம்பராமாயணம் காட்டினால், வில்லிபுத்தூரனுடைய பாடல்கள் ஒரு நுணுக்கமான வேலைப்பாடுகளை கொண்ட ஒரு பொன் ஆபரணம் போல் இருக்கிறது. அந்த ஒரு பாடலுக்குள் அவ்வளவு செய்திகளை வைக்கக்கூடிய மிகப்பெரிய திறமை வாய்ந்தவராக வில்லிபுத்தூரார் இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். பெரியவர்களே, பருவத்தில் வேத்திரகிய சருக்கம் முடித்து அவர்கள் அந்த ஊரிலே இருந்து அங்கே பகாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை வீமன் வென்று பிறகு அங்கே இருக்கிற பொழுது திரௌபதிக்கு சுயம்பரம் என்கிற செய்தியை பாஞ்சாலன் துருபதன் அறிவிக்கிறான். அவன் முதலில் பாண்டவர்கள் அந்த அரக்கு மாளிகையில் இறந்து போனார்கள் என்று மனம் கலங்கி என்ன செய்வது என்று நினைக்கிற அதே சமயத்தில் அந்த முனிவர்கள் சொன்னது, வேதியர்கள் சொன்னது அதெல்லாம் பொய்யாகாது, நிச்சயம் அவர்கள் உயிரோடு இருப்பார்கள், தன் மகளுக்கு திருமணம் நடக்கும், அர்ஜுனன் திருமணம் செய்து கொள்வான் என்கிற நம்பிக்கையிலே அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரியாமல் சுயம்பரத்தை
அறிவிக்கிறார். அந்த சுயம்பர செய்தியை கேட்ட பாண்டவர்களும் அந்தன வடிவத்தில் இருந்த பாண்டவர்களும் அந்த கிராமத்திலிருந்து கிளம்பி அந்த திரௌபத நாட்டை நோக்கி செல்லுகிறார்கள் என்பதை பார்த்தோம். அதை பார்க்கிற பொழுது அந்த திரௌபதி சுயம்பர சேர்க்கம் தொடங்குகிறது. இதுல ஒரு பகுதியை நம்ம கடந்து வந்துட்டோம், கிட்டத்தட்ட 50 பாடல்களை கடந்து வந்து விட்டோம். ஆனாலும் இந்த நிகழ்ச்சியிலே பெரியவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். இதற்குரிய ஐயா கேஜிஆர் அவர்கள், பானுமதி அம்மா, தென்மொழி, தர்மலிங்கம் போன்ற பெரியவர்கள், கமல நேரம்மா போன்றவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் போன முறை வராத காரணத்தினால் அதில் உள்ள சில சுவையான பாடல்களை இங்கே சுருக்கமாக சொல்லிவிட்டு 2வது பகுதிக்கு இன்றைக்கு கடந்து போய்விடலாம் என்று நான் கருதுகிறேன். அப்படி சுயம்பரம் நாளை குறித்து முரசறிவிக்கிறான். தெரிந்து பாண்டவர்கள் தன் தாயை கூட்டிக் கொண்டு அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள். போகிற பொழுது மிக அழகான அவர்களுக்கு அந்த நல்ல சமிக்ஞைகள், அதாவது நல்ல அறிகுறிகள் தெரிகின்றன. ஒரு சுயமான அறிகுறிகள், அதாவது ஒரு ஒரு மங்களகரமான அறிகுறிகளை அவர்கள் நடந்து போகிற வழியிலே பார்க்கிறார்கள். அங்கே போதரவு கூட பார்த்தோம், அந்த மயில்கள் எல்லாம் தோகை விரித்து மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டிருக்கின்றன. மரங்கள் எல்லாம் கொடிகளோடு இருக்கின்றன. நீர்நிலைகள் எல்லாம் பறவைகள் நிறைந்து காணப்படுகின்றன. சோலைகள் எல்லாம் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. அத்தனை மங்களங்களை அவர்கள் பார்க்கிறார்கள். மிக சிறப்பாக ஒரு காட்சியை நம்ம போன தடவை விழாவாரியா பார்த்தோம். ஒரு பெரிய பழுத்த மாமரம் இருக்கிறது, கீழே ஒரு ஓடை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஓடையில் அந்த மாம்பழமானது ஒன்று பழுத்த மாங்கனி மேலிருந்து கீழே அந்த ஓடைக்குள் விழுந்து விடுகிறது. அந்த விழுந்த மாங்கனியை உடனே நூற்றுக்கணக்கான மீன்கள் சுற்றி மொய்த்து கொண்டு அதனை உண்பதற்கு பார்க்கின்றன. அவற்றை அந்த மாங்கனியை கவர்வதற்கு பார்க்கின்றன. ஆனால் எங்கிருந்தோ வந்த ஒரு வாழை மீனானது அந்த மாங்கனியை கவர்ந்து கொண்டு போய்விடுகிறது. இதை பார்க்கிறார்கள். இந்த காட்சியை தான் வில்லிபுத்திரர் இங்கே காண்பிக்கிறார். அதை பார்க்கிற பொழுது பாண்டவர்கள் மனம் மகிழ்ந்து போகிறார்கள். இதை கூட காவுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது உள்ளுரை ஓமம் என்று சொன்னார். அதாவது நேரடியாக எதையும் வில்லிபுத்திரார் சொல்லவில்லை. இந்த காட்சியை காண்பித்து என்ன நடக்க போகிறது என்பதை நாம் உயிர்த்து உணர்வுகிற அளவில் அந்த காட்சியை வைப்பார். மிக சிறப்பான ஒரு பாடலை நாம் பார்த்தோம். அதாவது மாங்கனி மேலிருந்து பழுத்து கனிந்து விடுகிற மாங்கனியானது அவளை சுயம்பரத்தில் 1000 மன்னர்கள் சூழ்ந்து கொண்டு அவளை கவர முயற்சித்தாலும் இங்கிருந்த ஒரு வாழை மீனை கவர்ந்து கொண்டு போவது போல அர்ஜுனன் பாண்டவர்கள் அந்த திரௌபதியை மனம் முடிப்பார்கள் என்கிற செய்தியை இந்த காட்சி காண்பிப்பதாக கற்பனை செய்து அழகாக வில்லிபுத்திரர் வைத்ததை நான் போன தடவை பார்த்தோம். போய் கொண்டிருக்கிற பொழுது கங்கை துறையில சித்ராதன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அர்ஜுனனோடு போர் செய்கிறான். அதில் அர்ஜுனன் அவரை வென்று விடுகிறான். வென்றதற்கு பிறகு அவன் இவர்களுக்கு தோழராக ஆகி விடுகிறான். அவர்களோடு செவனையும் அழைத்துக் கொண்டு அவர்கள் இங்கே போகிறார்கள். இப்படி போய்கொண்டு நேரடியாக போய் சுயம்பரத்துக்கு போய்விடுகிறார்கள். சுயம்பரத்திலே திரௌபதி மனம் கலங்கி இருக்கிறார். ஆனாலும் சோதிடர்கள் சொன்னது பொய்க்காது, ஆகவே நீ நிச்சயம் அர்ஜுனனை மணந்து கொள்வாய் என்று தோழியர் சொல்லி அதனால் மனம் தேறி அங்கே இருக்கிறாள். சுயம்பர மண்டபம் இருக்கிறது. அங்கே அனைவரும் கூடிவிட்டார்கள். அதையும் அழகாக சொல்லுகிறார். எல்லா மன்னர்களும் அவர்கள் படைகளோடு இந்த ஊரிலே சேர்ந்ததை எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த உலகம் ஊழிக்காலம் அழிகிற பொழுது திருமால் வாய்க்குள் அத்தனை உயிர்களையும் அடக்கி கொண்டு அந்த உயிர்களை காத்தார். இந்த ஊழிக்காலம் வருகிற பொழுது அந்த உயிர்கள் அழிந்து விடாமல் அத்தனையும் திருமால் தன் வாய்க்குள் தன் வயிற்றுக்குள் வைத்து காத்தார். அப்படி காக்கிற பொழுது அவருடைய வயிறு எப்படி உப்பி இருக்குமோ, எவ்வளவு பெரிதாக இருக்குமோ, அது போல அந்த நகரானது பெருத்து போய்விட்டது. மக்கள் அத்தனை பேரும் அழகாக வில்லிபுத்திரார் சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்படி பார்த்து கொண்டே போகிற பொழுது அங்கே சிஸ்டர் பீமன், அதாவது அந்த திரௌபதியுடைய அண்ணன் அங்கே அந்த சுயம்பரத்தை அறிவிக்கிறான். என்ன சொல்கிறான் சொன்னால், சிலை இது சிலி முகங்கள் இவை கடும் திரிகை வேகத்து இலைமுகத்து உழலுகின்ற எந்திர திகிரி நாப்பன் நிலையிலா இலக்கு அதே. சிலை இதுன்னா வில் இது. சிலி முகங்கள் இவை, கூர்மையான முனியை கொண்ட அம்புகள் இவை. கடும் திரிகை வேகமான கடுமையான வேகத்தில்
இலைமுகத்து உலர்கின்ற ஒரு இலையை போல் சுற்றி கொடுக்கின்ற எந்திர திகிரி, ஒரு எந்திர சுழல். அந்த சுழலின் நிலையில்லா இலக்கு, அந்த இலக்கானது நிலையில்லாதது, அது சுற்றி கொண்டே இருக்கிறது, கடுமையான வேகத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறது, எந்திரத்தின் மூலமாக சுற்றி கொண்டே இருக்கிறது. அதை நெஞ்சுற யாவன் எய்தான், அதை எவன் அதை எய்வானோ கலைவலீர், கலையில் வல்லவர்களே அவர்க்கே அந்த கண்ணியும் உரியல் என்று அந்த கிருஷ்ணத்வீமன், அதாவது திரௌபதியினுடைய சகோதரன் அங்கே அறிவிக்கிறான். மிகுந்த உயரத்தில் இயந்திரத்தின் மூலமாக இடைவெளியில் வேகமாக சுற்றி கொண்டிருக்கிற நிலையில்லாத அந்த இலக்கு, அது நிற்கவில்லை, சுற்றி கொண்டிருக்கிறது, நிலையில்லாமல் இருக்கிறது. அதை அதன் மைய பகுதியை எவன் எய்கிறானோ அவனே இதனை இந்த என்னுடைய தங்கையை மணந்து கொள்ள கடவன் என்று அறிவிக்கிறான். இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் டயர் பஞ்சாரணா மாதிரி ஆயிருது. எல்லா மன்னர்களுக்கும் சோர்ந்து விடுகிறார்கள். இருந்தாலும் அதில் சிலர் எழுந்து அதற்கு முயற்சி செய்கிறார்கள், எல்லோரும் தோற்று விடுகிறார்கள். அப்பொழுது அது பண்ணுவதற்கு முன்பாக திரௌபதியை இங்கிருந்து அழைத்து கொண்டு வருகிறார்கள் தோழியர். அந்த செவிலி தாயானவள் இங்க இருக்கக்கூடிய அத்தனை அரசர்களையும் அந்த செவிலிக்கு திரௌபதிக்கு அறிமுகப்படுத்துகிறார் என்று அழகா பாடலை வரிசையாக வில்லிபுத்திரார் சொல்லிக்கொண்டே வருகிறார். இவன் துரியோதனன், இவன் துச்சாதனன், இவன் கண்ணன், இவன் பலராமன், இவன் கர்ணன், கல்லியன் என்று ஒவ்வொருவரையும் அவர்களுடைய பெருமையை சொல்லி அவர்களுடைய அந்த அந்த செல்வ வளங்களை எல்லாம் சொல்லி அழகாக அந்த செவிலித்தாயாலும் அறிமுகப்படுத்தி கொண்டே வருகிறாள். அனைவரையும் பார்த்து கொண்டு போய் உட்கார்ந்து விடுகிறார். யாரு? திரௌபதி உட்கார்ந்து விடுகிறார். பிறகு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள், எல்லோரும் தோற்று விடுகிறார்கள். கர்ணனும் முயற்சி செய்கிறான், அவன் வெல்லவில்லை. துரியோதன் முயற்சி செய்கிறான், யாராலும் முடியவில்லை. இதை பார்த்தவுடன் கண்ணன், கிருஷ்ணன் அங்கே வந்திருக்கிறான். தன்னுடைய அண்ணன், அவனுடைய சொந்தக்காரர்களோடு அங்கே வந்திருக்கிறார். அவர்கள் அடிப்பதற்கு எழுந்திருக்கிறார்கள். அப்பொழுது கிருஷ்ணன், பாண்டவர்கள் அங்கே அந்த வடிவத்திலே வந்திருப்பதை கண்டு உடனே என்ன செய்கிறார்கள்? கண்ணன் என்ன பண்றான்னா, உங்களை எல்லாரையும் சமாதானப்படுத்தி நீங்கள் எதுவும் செய்யாதீங்க, இருங்க, நீங்க சண்டைக்கு நீங்க அது போட்டிக்கு போவீங்க என்று தடுத்து விடுகிறார். யாரு? கண்ணன். பலராமனையும் தடுத்து விடுகிறார். ஆக இவர்கள் போட்டியிடவில்லை. அதற்கு மற்ற எல்லாரும் போட்டி போடுறாங்க, தோத்து போயிடுறாங்க. தோத்து போன உடனே கடைசியா அர்ஜுனன் எழுந்திருக்கிறான். எழுந்து இது மன்னர்களுக்கு மட்டும் இது உண்டா, இல்ல அந்தணர்களுக்கும் இதில் ஈடுபடலாமா என்று கேட்கிறான். முக்கியமான செய்தி, இவர்களது சுயம்பர மண்டபத்துக்கு வரும் பொழுது தாயை கூட்டிக் கொண்டு வரவில்லை, குந்தியை கூட்டிக் கொண்டு வரவில்லை. குந்தியை ஒரு குயவன் வீட்டிலே வைத்து விட்டவர்கள் 5 பேர் வந்திருக்கிறார்கள். அப்போ என்ன சொல்றான்? அர்ஜுனன் எழுந்து இந்த சுயம்பரம் அரசர்களுக்கு மட்டும்தான் புரியதா, இல்லை அந்தணர்களும் இதில் முயற்சி செய்யலாமா என்று கேட்கிறான். ஒரு அற்புதமான பாட்டு நான் சொல்றேன். மண்மரபில் பிறந்து இரு தோல் வழியால் இந்த மண் ஆளும் அவருக்கு அன்றி மறைநூல் வாணர், மறைநூல் படிக்கக்கூடிய அந்த வாணர் தொல்மரபில் பிறந்தவரும் இலக்கு வீழ்த்தாள் சூட்டுமோ தொடையல் இளந்தோகை என்ன என்று கேட்க, மண்மரபில் பிறந்து தோல் வழியால் இந்த மண்ணை ஆளக்கூடிய அரசர்கள் இல்லாமல் மறைநூல் வாணர் தொல்மரபில் பிறந்தவர் இலக்கை வீழ்த்தாள், அந்த இலக்கை அடித்தால் சூட்டுமோ தொடையல் இளந்தோகை, அந்த உன் தங்கை மலர் மலர் மாலையை சூட்டுவாளா என்று அர்ஜுனன் கேட்கிறான். தன் மரபுக்கு அணி திலகம் ஆன வீரன். இதை கேட்ட உடனே தன் மரபுக்கு அணி திலகம் ஆன வீரன் யாரு? அந்த திரௌபதியுடைய அண்ணன் என்றான். தகவன்றோ, அது ஒண்ணும் தப்பு இல்லையே, நல்லதுதானே, மன்றலுக்கு ஒன்னும் முறையற்ற காரியம் இல்லையே, யாரு செய்யலாமே என்றான் என்று சொன்னான். வில்மரபில் சிறந்த நெடுவில்லை ஈசன் நேர்கிரி எடுத்ததென விரைவில் கொண்டான். அர்ஜுனன் உடனே என்ன பண்ணா? வில்மரபில் சிறந்த அவன் என்ன சொன்னா? உடனே எடுத்து, ஈசன் அந்த காலத்துல எப்படி மேருமலைய அப்படி எளிதாக விரைந்து எடுத்தானோ அது போல எடுத்தான் என்று அந்த ஒரே பாடலில் அந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை அழகாக வில்லிபுத்திரார் அப்படி சுருக்கி சொல்லக்கூடிய, அதான் சொன்ன, வில்லிபுத்திராருடைய பாடல் என்பது ஒரு சின்ன ஒரு தங்க, எப்படி தங்க வேலைப்பாடு நுணுக்கி செய்வார்களோ அது போல அழகாக செய்திருப்பதை பார்க்கலாம். இதை அடிச்ச உடனே என்ன பண்றான்? எழுந்திருத்து அடிச்சிடறான். அடிச்ச உடனே
எல்லோரும் மகிழ்கிறார்கள். மகிழ்ந்த உடனே குறிப்பா அங்க இருக்க அந்தணர்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆக நம்மால் ஒரு அடிச்சானே, அவங்களுக்கு தெரியாது இவன் அர்ஜுனன்ட்டு. அந்தணர் வேடத்தில் வந்திருக்கிறார்கள். ஆகவே நம்மால் அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே மிகச்சியா கூத்தாடுகிறார்கள். வந்திருக்கிற அரசர்களுக்கெல்லாம் அவமானமாகி விடுகிறது. அவமானம் ஆடி வருது. சமயத்தில் திரௌபதி நேராக அர்ஜுனனுக்கு மாலை போட்டு விடுகிறார். தாம் சாரற்க அறிய தனு வளைத்தான், தாம் சாரற்கு அணிய, யாரும் அருகிற்கு செல்ல முடியாத அந்த வில்லு, யார் பக்கத்தில் கூட போக முடியாது அந்த வில்லை வளைத்தான் என்று தரணிபர்தம் முகம் கருக தனுவினோடும் பூஞ்சாரல் மணி நீலகிரி போல் நின்ற பூசுரனை இவன் அவனே போன் என்றெண்ணி. அதாவது நம்ம பக்கத்துல கூட போக முடியலன்னு மற்ற அரசர்கள்லாம் நினைச்சான். நம்ம பக்கத்துல கூட போக முடியலையே, அந்த வில்லை இவன் வளைச்சானே அப்படின்னு அவர்கள் முகம் கருகி போயிருக்கிற பொழுது அங்கே வெற்றி முகத்தோடு இருக்கிற அர்ஜுனனை இவன் தான் என்று நினைத்து பாஞ்சாலர் பதி கண்ணி தன் இரு செங்கண் பங்கயத்தால் பாங்காக பரிந்து நோக்கி தேம்சார நறுங்கழுநீர் செய்ய தாமம் மணி அருவி என சேர்ந்தினாளே என்று எழுதுகிறார். அது என்ன சொல்லுகிறார்னா, அதாவது பாஞ்சாலருடைய கண்ணியாகிய பாஞ்சாலி தன்னுடைய கண்களை அன்பு பெருக அவனை சாந்தமாக அன்போடு பார்த்து ஒரு நல்ல சிவந்த மாலையை, சிவந்த ஒரு மலையருவி போல கொண்டு ஒரு சிவந்த மாலையை ஒரு மலையருவி போல கொண்டு அவன் தோளிலே சாத்தினார் என்று அந்த காட்சியை நீபுத்திரார் காமிச்சார். காமிச்ச உடனே திரௌபதியோடையும் சகோதரரையும் துந்துமி முழுங்க சங்கம் ஆனக துந்தாதி என்று அதை விதிக்கிறார். அப்படியெல்லாம் மங்கள ஒளிவாக்கியத்தோடு அவன் கிளையை அழைத்து கொண்டு செல்லுகிறான். அது வரைக்கும் போன தடவை நம்ம பார்த்தோம். அவளை கூட்டிக் கொண்டு சகோதரர்களை அழைத்து கொண்டு அம்மா போய் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டான். யாரு? அர்ச்சனை கிளம்பிட்டான். இது வரைக்கும் நம்ம போன தடவை பார்த்தோம். இப்போ இது பார்த்த உடனே மற்ற அரசர்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கு அவமானம் மிக்க. என்னடா அது, நம்ம ராஜாக்கள் இங்க இருந்து எல்லா இதோட என்னது ஒரு பெரிய மாநாடு நடக்குது, எல்லாம் 5 ஸ்டார் ரோட்ல தங்கியிருக்காங்க, அவங்க எல்லாம் வர்றான் பத்தி சாதாரண ஒரு தரந்து அந்த வெற்றியை பெற்றுக்கொண்டு போக எப்படி இருக்கும், அவமானமாக இருக்கும். அது போல அரசர்கள் நாமெல்லாம் இருக்கு வெற்றி கொண்டு போய்விட்டானே என்று கருதி துரியோதனன் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இதை நீங்கள் அனுமதிக்கலாமா, ஒரு அந்தணன் இதை செய்யலாமா, துருவோதனன் இதை அனுமதிக்கலாமா என்று துரியோதனன் எல்லாரையும் தூண்டுகிறான். எல்லா அரசர்கள் எல்லாம் தூண்டப்பட்டு அங்கே சண்டை போடுகிறார்கள். சண்டை போடுகிற பொழுது விசயனும் வீமனும் எதிர்த்து போராடுகிறார். விசயனும், ஐயா நான் பேசுறது கேக்குதா? கேக்குது பேசுங்க. பேசுங்க. விசயனும் வீமனும் அதை எதிர்த்து போராடுகிறார்கள். இது என்னன்னா எனக்கு இதை படிக்கிற பொழுது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இந்த படுகோட்டின்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல பெரும்பாலும் நிறைய படங்கள் வரும் அந்த காலத்துல. இப்போ அந்த மாதிரி எல்லாம் வர்றது இல்லை. அந்த காலத்துல எம்ஜிஆர் சண்டை போடுவாரு, வேற சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அப்ப இந்த காமெடி நடிகர்களும் நானும் சண்டை போடுறேன் அப்படின்னு சண்டை போடுவாரு. அந்த மாதிரி இந்த அந்தணர்களும் யாரு போதுகிற அந்தணர்களும் எங்காலும் கூட சண்டைக்கு வர்றேன்ட்டு அவர் கூட சண்டை சேர்ந்துக்கிட்டு யாரு, விசயன் கூட சண்டைக்கு சேர்ந்துக்கிட்டு யாரு, அர்ஜுனனும் கூட வீரன் கூட சேர்ந்து சண்டைக்கு போறாங்க. யாருக்கிட்ட? அந்த ராஜாக்கள்கிட்ட. தாங்குவாங்களா? அவர்கள் எல்லாம் வீரர்களோடு வந்திருக்கிறார்கள். இந்த அந்தணர்களும் சண்டைக்கு போவார்கள் அந்த வேகத்துல. அதை பார்த்து விசயன் நகைத்து காண்பிக்கிறார். அந்த காட்சி அழகா காண்பிக்கிறார் வெளிபுத்திரார். நகைத்து அவர்களை விலக்கி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவங்கள நாங்களே பார்த்துக்கிறோம், நான் ஒரு ஆளே போதும் அவங்களுக்கு, நீங்க எதுவும் சண்டைக்கு வராதிங்க, நீங்க சிக்கல்ல மாட்டிக்கிறாதீங்க என்று சொல்லி அவர்களை ஓரமாக ஒதுக்கி தள்ளி விட்டு அர்ஜுனன் சண்டைக்கு போகிறான். இதையும் அழகாக சொல்லுகிறார் வெளிபுத்திரார் அற்புதமாக. என்ன, விசயனும் வீமனும் எதிர்த்து போக மறையவர்களும் அவர்களோடு கூடி சண்டைக்கு வருகிறார்கள். அவர்களை ஒதுக்கி விட்டு மறையவரை அர்ஜுனன் விலக்கி விட்டு நேரடியாக கர்ணனோடு சண்டைக்கு போகிறான். வீமன் சண்டையனோடு சண்டைக்கு போறான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேரும் சண்டைக்கு போயிட்டு அர்ஜுனன் அடிச்சு அவனுடைய தன்மேல் விட்ட அம்பை அர்ஜுனன் அந்த அம்பையும் பிளந்து கர்ணனையும் அப்படியே சாய்க்கிற அளவுக்கு சண்டை போகிறான். கர்ணன் தோற்று விடுகிறான். இத வீமன் என்ன பண்றான்னா,
வீமன் என்ன பண்றான்னா ஒரு வேலை பண்றான், சண்டையில் வர்றான். சண்டையில் வந்து இன்னொருத்தன் கூட சேர்த்து சண்டைக்கு வருகிறான். சண்டைக்கு வருகிற பொழுது வீமன் 2 பேரையும் ஒரே அடியாக அடிக்கிறான். ஒரே இதுல 2 பேரையும் சாய்க்கிறான். அது அழகாக ஒரு காட்சியை கொண்டு வந்து பொருத்துகிறார் வில்லிபுத்திரர். கண்ணன் சிறு பிள்ளையாக கோகுலத்தில் வளர்ந்து வருகிற பொழுது கம்சன் அவனை கொள்வதற்காக பல்வேறு பிரயத்தனங்களை செய்கிறான். நமக்கு தெரியும் இல்லையா? உரைக்கி பாலை இடம் கொடுக்கப்பட்டால் அவளை கொண்டு விடுவான்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி 2 அரக்கர்களை கம்சன் அங்கே அனுப்பி வைப்பான். ஒருத்தன் பேர் கபித்தாசுரன், இன்னொருத்தன் பேரு வல்சாசுரன். இந்த கபித்தாசுரன் என்ன பண்ணுவான்னா ஒரு விளாமரமாக மாறி ஒரு இடத்துல நிற்பான். பெரிய விளாமரமாக மாறி நிற்பான். இந்த கண்ணன் இந்த பக்கம் வந்தான்னா நான் அப்படியே மேல விழுந்து அவனை கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளாமரமா அந்த கபித்தாசுரன் நிற்பான். இந்த வல்சாசுரன் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுவான், ஒரு பசுமாடு மாதிரி மாறி அந்த பசுமாட்டு மந்தைகள்லாம் வரும் பாருங்க, அந்த மந்தையோட ஒரு மாடோட மாடா அவன் சேர்ந்து வருவான். வந்து கண்ணனை வந்து நேரா பார்த்து முட்டி கொன்றுறது. அதான் அவனுடைய திட்டம். அப்படி வருவான். இந்த கண்ணன் என்ன பண்ணுவான், அதை அறிஞ்சு அவனை அசால்ட்டா அந்த 2 கொம்பை தூக்கி ஒரு சுத்தி அவன் மட்டும் கொல்லாம அந்த மாட்டை தூக்கி அந்த மரத்து மேல விளாமரத்து மேல அழைத்த உடனே 2 பேருமே அழிந்து போவார்கள். அது போல வீமன் 2 பேரையும் சல்லியனையும் இன்னொரு மன்னனையும் ஒரே அடியில் காண்பிக்கிறார் வில்லிபுத்திரர். இப்படி அழகாக அந்த காட்சிகள்லாம் காமிக்கிறாரு. சண்டை பெருசான உடனே கண்ணன் கிருஷ்ணர் வந்து எல்லாரும் விளக்கிட்டு ஏப்பா சண்டை கொடுக்குறீங்க, அவன் ஆடி ஜெயிச்சான் கொண்டு போறான், நீங்க ஏப்பா பிரச்சனை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி அவர்களை விலக்கி விடு அந்த சண்டையை சமாதானம் செய்கிறார். அவர்கள் தேசத்துக்கு போய் விடுகிறார்கள். போன உடனே இவர்கள் அழைத்து கொண்டு அர்ஜுனன் அவர்கள் அழைத்து கொண்டு குயவன் வீட்டில விட்டு வந்திருக்கிற தன் தாயை காண போகிறார்கள். போக என்ன பண்ணுகிறார்கள், வாசப்படியில நின்றுட்டு இன்று ஓர் ஐயம் பெற்றோம், என் செய்வது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது பொதுவா இவங்க வந்து அந்தனர்களா இருக்கிற பொழுது வெளியில தினமும் போய் பொருள் தேடுறது, அதாவது பிச்சை எடுக்கிறது, அந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டு வருவாங்க. கொண்டு வரக்கூடிய அந்த பொருளை அம்மாட்ட சொல்லுவாங்க, அம்மா நாங்க இதை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்ன உடனே குந்தி என்ன சொல்லுவோம்னா 5 பேர் சாப்பிடுங்கப்பா, அது ஏப்பா வச்சுட்டு இருக்க, 5 பேர் பகிர்ந்து சாப்பிடுங்கப்பா அப்படின்னு பொதுவா குந்தி சொல்லுவது அவளுடைய வழக்கம். இவங்க இந்த பழக்கத்துல அம்மா நாங்கள் இன்று ஒரு ஐயம் பெற்றோம். ஐயம் பெற்றோம்னா அர்த்தம்னா அதாவது வந்து நுகரப்படும் பொருள். ஐயம்னா இன்னைக்கு ஏதாவது சாப்பிடக்கூடிய பொருள் மாதிரி நுகரப்படக்கூடிய ஒரு பொருள். அதை இன்னைக்கு நாங்க ஒரு ஐயம் பெற்றோம், இதை என்ன செய்வதுன்னு பழக்க தோசத்துல அவன் கேட்க அந்த அம்மா உள்ள இருந்துக்கிட்டு நீங்க பகிர்ந்துக்கிட்டு சண்டை போடாம சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த அம்மா வெளியே வந்துருச்சு. அன்று இலக்கு எய்த கோவும் துணை வரும். அன்று இலக்கு எய்த கோன அன்றைய இலக்கை எய்த கோ யாரு, விசயன் அர்ஜுனனும் துணை வரும் அவனுடைய சகோதரர்களும் ஆன வெம்போர் வென்று அந்த வெம்போரை வென்று கொற்றவையோடு, கொற்றவைனா யாரு, திரௌபதியோடு மின்இடை பொன்னும் தாமும் சென்று மக்களம் செய் கம்மி செழுமலை முன்னில் எய்தி. மக்கள் செய் செழுமலை அப்படின்னா குயவனுடைய வீடு, அந்த வாசலில் நின்று இன்று பெற்றனம் ஓர் ஐயம், என் செய்வது இதனை என்றார். ஒரு ஐயம் பெற்றோம், இதை என்ன செய்வது அம்மா என்று கேட்டார்கள். இதை கேட்ட உடனே அனைவரும் ஒரு சேர அருந்தும் என்று கூறி உள்ளிருந்து குந்தி வெளியே வந்து பார்த்தா திரௌபதி நிற்கிறாள். திரௌபதியை பார்க்கிறார். உள்ளிருந்த அன்னை உரைத்த சொல் கேட்டு தேவர் தெள் அமுது என்ன மக்காள் சேர நீர் அருந்தி என்றாள். அதை தெள் அமுத போல நீங்க ஒன்றாக அருந்து என்றால் புள்ளினம் ஒடுங்கும் மாலை பொழுது இவள் புறம்பர் எய்தி கல் அவிழ் கூந்தலாலை கரும்பு என விரும்பி கண்டாள். வெளியே வருகிற பொழுது அவள் தேன் ஒழுகுகிற மலர்களை உடைய கூந்தலை உடைய திரௌபதியை ஒரு கரும்பை பார்க்கிற மாதிரி பார்த்தாலாம். அவ்வளவு இனிப்பான ஒரு பொருளை வெளியே வந்தவளை பார்க்கிறார். பிறகு தான் சொன்ன வார்த்தையை குறித்து அவள் யோசித்து ஏற்கிறாள். ஐயோ பண்ணிவிட்டமே என்ன பண்றது சொல்ல. அப்போ தர்மன் அவளை தேற்றுகிறான். மூத்தவன் தர்மன் சொல்லுகிறான். என்ன சொல்றான்னா, அதாவது வந்து நீ ஒண்ணு தப்பு செய்யல, நின் சொல் ஆரணப்படியது ஆகும். நீ சொன்னது வந்து சாத்திரப்படிதான். நின் நினைவு என்றால் எங்கள் நெஞ்சிலும் நினைவு உண்டு. என்னமோ தெரியல,
இவளை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சேர் எங்கள் 5 பேருக்கும் நினைவு வந்திருக்கிறது. நீ சொன்னது ஒண்ணு சாத்திரப்படி தப்பு இல்லம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத என்று ஞாகர்மங்கள் எல்லாம் அறிந்த தர்மன் சொன்னான். பார்க்கணும், அதாவது வீமன் இடும்பியை திருமணம் செய்து கொண்டான். அப்ப யாருக்கு நினைவு வரல? 5 பேருக்கும் இந்த நினைவு வரல. குந்தி முன்னாடி நின்று வீமனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார், பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த 5 பேருக்கும் நினைவு வரவில்லை. நான் கூட இப்ப சொன்னேன், தருமனுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவன் வீமன், 2வது பிறந்தவன். அப்படி ஆனால் திரௌபதியை பார்த்தவுடன் இந்த 5 பேருக்குமே அவள் மேல் ஒரு அன்பு பிறந்திருக்கிறது. அதை தர்மன் சொல்றான் இங்க, அன்னையை வணங்கி நின் சொல் ஆரணப்படியது ஆகும். அது சாத்திரப்படி ஒண்ணும் தப்பு இல்ல. நின் நினைவு என்றால் எங்கள் நெஞ்சிலும் நினைவு உண்டு. உன் நினைப்புல, உன் நெஞ்சில மட்டும் இல்லம்மா, உன் எண்ணத்துல மட்டும் அது உதிக்கல, எங்க எண்ணத்திலையும் அந்த எண்ணம் உதிச்சிருச்சு. இவள் 5 உழியவள் என்கிற எண்ணம் முறிந்து விட்டது என்று தன்னிகர் இல்லா கேள்வி சான்ற சீர் தருமன் சொன்னான். தனக்கு நிகர் இல்லாத அந்த கேள்வி சான்ற, கேள்வினா ஞானம், அறிவு, சாத்திய நுணுக்கம் எல்லாம் தெரிஞ்ச தருமன் சொன்னான். அவன் சொல்ற மாதிரி சொல்றான், எங்களுக்கும் அந்த நினைப்பு என்னமோ வந்துருச்சு, அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத என்று சொல்லுகிறான். உடனே இது ஏதோ வெட்டி வழி இந்த மாதிரி நமக்கு தோணுது என்று சொல்லி இவ்வளவு ஒண்ணும் சொல்ல முடியாம குந்தி அதை கேட்கிறார். இப்படி அப்படி இருக்கிறார்கள். அப்பொழுது துருபதன் ஒற்றர்கள் அனுப்பி இவளை பார்த்துக்கிட்டு இருக்கான். அனுப்பிடுவான், சும்மா ஒற்றர்களை பின்னாடி அனுப்பியிருக்கான். இந்த ஒற்றர்கள் இந்த மாதிரி நடக்கிறப்போ அம்மா போய் சொல்லிடுறாங்க. ஒரு ஊர்ல ஒரு குயவன் வீட்டுக்கு போனாங்க, ஒரு அம்மா இருந்துச்சு, இவங்க 5 பேர் இருந்தாங்க. 5 பேரும் உள்ள போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. பார்த்தா பாண்டவர்கள் மாதிரி தெரியுது, ஏன்னா அவங்க நடவுட பாவனை எல்லாம் பார்த்தா அது 2 பேர் சண்டை போட்டாங்க. அவ்வளவு சண்டை, அரசர்களையும் அடிச்சு விளையிட்டாங்க, வீரமுள்ளவர்களாக தெரிவித்தனோட துருபதன் சந்தோஷம் வந்துருச்சு. ஆகா, பாண்டவர்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சு அவர்களை மங்கள வாத்தியத்தோடு போய் வரவேற்று அவர்களை ஊருக்கு அழைக்கிறான். இங்க பாஞ்சால தேசத்துக்கு அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகிறான். போய் மகிழ்ச்சியோடு அவர்களை இரித்து உபசரித்து எல்லாம் பண்ணிட்டு இன்று வதுவை செய்விப்போம் என்கிறான். இன்னைக்கு கல்யாணம் பண்ணுவான், அர்ச்சுனனுக்கு இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறான் துருபதன். ஆனால் தர்மன் உடனே இருந்துச்சு, 5 இவளை மணப்போங்கிறான். நாங்க 5 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறான். எப்படி இருக்கும் துருபதனுக்கு? அப்படியே அவன் அப்படியே சோர்ந்து போய்விடுகிறான். இது என்னடா புது சிக்கல் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிற பொழுது அந்த சமயத்துல வழக்கம் போல வியாச முனிவர் அவர் அந்த இடத்துல சரியா வர்றார். எங்கெல்லாம் சிக்கல் இருக்கோ அங்கெல்லாம் இந்த வியாச முனிவர் விடுகிறார். மகாபாரதத்தை எழுதினவர் மட்டும் அவர் இல்லை, இந்த மகாபாரதம் நடத்துவதற்கே அவர் தான் காரணமாக எனக்கு தெரிகிறது. நீங்க பாத்தீங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகள். ஆரம்பத்துல சந்தனுக்கு குழந்தை பிறந்துடும், அந்த விசித்திர வீரியன் அவர்களுக்கெல்லாம் குழந்தை இல்லாத காலத்துல அப்போ இவர் தான் யாரு, அதே மாதிரி திருதராஷ்டிரன் அவருக்கு குழந்தை இல்லாத காலத்துல, விசித்திர வீரியன் குழந்தை இல்லாத காலத்துல இவர் வியாசர் தான் அங்க குழந்தைகள் பண்ணுவார் இல்லையா? அதே மாதிரி எல்லா சமயங்களிலும் சரியான சமயங்கள் அவருக்கு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பவராக வியாசர் நேரடியாக இங்க விடுகிறார். திரௌபதனை தனியாக அழைத்து கொண்டு போய், நீ ஒன்னும் தவறாக நினைக்காதே, இவள் 5 உரியவள் தான், அதற்கு முன்புறப்படை ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றார். ரொம்ப சுவையா இருக்கு. அதாவது இப்பதான் அந்த வியாச பாரதம், வில்லி பாரதம் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அவன் கூட்டிக் கொண்டு போகிறார், தனியா கூட்டிக் கொண்டு போய் எல்லாம் சொல்றார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், திரௌபதியுடைய முற்பிறப்பு வரலாறை சொல்லுகிறார். என்ன சொல்கிறான் பாருங்க. மூள் ஆர் அழல் உட்பவித்தாள். மூலக்கூடிய அழல், நெருப்பில் பிறந்தவள் இந்த திரௌபதி. இவள் முன்பவத்தில் நாராயணி என்ற உரைசால் பெருநாமம் மிக்காள். இவள் போன பிறகு நாராயணி அப்படிங்கிற பெயரு அவள் பிறந்தாள். அங்கே மௌட்கல்லியன் கூடிய ஒருவன் அவளுக்கு கணவனாக வாய்த்தான். மௌட்கல்லியன் அப்படின்னு ஒரு கணவனாக. நலாயணி அவ்வளவு அழகுடையவளாக இருந்தார். இந்த மௌட்கல்லியன் ஒரு சந்தேக பேர்வழி. இவன் என்ன பண்ணா, இவள் உண்மையிலேயே கற்பில் சிறந்தவள் தானா
என்று அவளை சோதிப்பதற்காக அவர் முன்பிறப்பு கதையை சொல்றார். அந்த மவுட்கல்யன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தன்னை வந்து ஒரு வியாதிக்காரனாக மாற்றிக் கொள்கிறான். வியாதிக்குன்னா குஷ்டரோகம், அவன் மேல குஷ்டரோகம், பக்கத்திலே மேலெல்லாம் கடுமையான நாற்றம், துர்நாற்றம், அப்படி உடையவனாக ஒரு மூடன், எதுவுமே தெரியாது, அப்படியெல்லாம் தன்னை மாற்றிக்கொள்கிறான். மாற்றிக்கொண்ட உடனே இவ என்ன செய்கிறாள் என்று இவளுடைய கற்பை சோதிப்பதற்காக படுகிறாள். அவள் என்னன்னா கொஞ்சம் கூட அசூயைப்படாமல் அந்த நலாயினி கணவனே கண்கண்ட தெய்வம் என்று அவளுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்து வருகிறார். ஒரு நாள் என்ன ஆகுது, அவன் சாப்பிடுற போது அந்த குஷ்டரோகத்தால் அவனுடைய ஒரு விரலானது துண்டுபட்டு அவனுடைய உணவிலே விழுந்து விடுகிறது. அவன் சாப்பிடுற அந்த தட்டுல விழுந்துருச்சு. அதை அப்படியே வச்சுட்டு போயிடுறான். கணவன் உண்ட மீதியை பெண் உண்பதுதான், கற்புள்ள பெண் உண்பதாக அந்த காலத்துல, கற்புள்ள பெண் உண்பதாக அந்த காலத்துல நமக்கு ஐதீகம், நம்ம அப்பா அம்மா காலத்துல வரைக்கும். இன்னைக்கெல்லாம் அவங்க சாப்பிட்டது தான் மீதி இருந்தா தான் நம்ம சாப்பிடுற கண்டிஷன்ல இருக்கோம். அந்த காலத்துல வந்து விரலானது துண்டுபட்டு அந்த தட்டிலே விழுந்து விடுகிறது. அதற்கும் அசூயைப்படாமல் அந்த நாராயணி என்ன செய்கிறார்கள், அந்த உணவை இன்முகத்தோடு உண்கிறார். இதை பார்த்த உடனே அவனுடைய அப்படியே அசந்து போய்விடுகிறான் அந்த மவுட்கல்யன். பண்ணிவிட்டு என்ன பண்ணுகிறான்னா உடனே ஒரு அவனுடைய உண்மையான உருவை எடுக்கிறான். அந்த உண்மையான உருவு எப்படி இருக்குது என்று சொன்னால் வில்லிபுத்திரார் சொல்றார், அழகாக சொல்கிறார். அதாவது சிவபெருமான் மன்மதனை எரிச்சிறாரு. எரிச்ச உடனே அவன் சாம்பலா போய்விடுகிறான். அப்ப அவனுக்கு உருவம் கொடுக்கணும்னா உருவத்துக்கு என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறப்போ சிவபெருமான் என்ன பண்றாராம், பார்வதிக்கு தன்னுடைய உடம்புல பாதியை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு மீதி பாதியை வந்து அந்த மன்மதனுக்கு இறங்கி கொடுக்குறாராம். தன்னுடைய உடம்பில் பாதியை சிவபெருமான் பார்வதிக்கு கொடுத்து விட்டு மீதி பாதியை தான் அளித்த அந்த மன்மதனுக்கு கொடுத்தாரு. அந்த மன்மதனை காட்டிலும் அழகிய உருவத்தை மவுட்கல்யன் எடுத்தான் என்று அழகாக எழுதுகிறார். யாரு, வில்லிபுத்திரார். அற்புதமாக அந்த இதை காமிக்கிறார். பாடல்கள் சொல்லட்டுமா, நேரம் இருக்கா? இந்த ஒரு பாட்டு சொல்லிடு. அதாவது இந்த கச்சிக்கு அடங்கா முளையாள் அக்கணவன் உண்ட மிச்சில் புறத்து விரல் வீழவும், அந்த கணவன் உண்ட அந்த மிச்சில் புறத்து, அந்த உணவின் புறத்து விரல் வீழவும், வீழ்தல் மிஞ்சி குச்சித்தல் இன்றி, குச்சித்தல் இன்றினா அருவருப்படையாமல், நுகர்ந்தாள் உண்டாள் கொடும் காம நோய் கொண்டு இச்சித்த இன்பம் நுகராமல் இழைத்த மெய்யாள். அதாவது அவள் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால் இளமை மிக்கவளாக, அழகு மிக்கவளாக அவள் இருக்கிறாள். இவனும் ஒரு பக்கத்துல கூட போக முடியாதவனாக இருக்கிறான். ஆனாலும் அந்த கற்பு நிலை அவள் மாறாமல் இருந்தாள் என்று காண்பிப்பதற்கு இந்த பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றார். யாரு இந்த பாட்டுக்குள்ளே குறிப்பாக உணர்த்துகிறார், யாரு, நம்ம வில்லிபுத்திரார். இங்க பாருங்க, கச்சிற்கு அடங்கா முளையாள், அதாவது இளமை மிக்க நிலையில் இருந்தவன், அக்கணவன் உண்ட மிச்சில் புறத்து விரல் வீழவும் வீழ்தல் மிஞ்சி இக்குச்சித்தல் அன்றி நுகர்ந்தாள் கொடும் காம நோய் கொண்டு இச்சித்த இன்பம் நுகராமல் இழைத்த மெய்யாள். அவளுக்குள்ள அந்த இயற்கையாகவே அந்த காம நோய் இருக்கும். ஆனாலும் அதற்கு இச்சிக்காமல் உடல் இழைத்த போதிலும் அதை கண்டுகொள்ளாமல் கணவனுக்கு பணிவிடை செய்கிற அந்த இற்று விழுந்து விட்ட அந்த விரலோடு அந்த உணவை அவள் உண்டாள் என்று அற்புதமாக அந்த பாட்டை அவர் எழுதுகிறார். எப்படி அவளை பார்த்த உடனே இவன் வந்து அந்த தன்னுடைய உடலை அடைந்து விடுகிறான். அடைந்ததற்கு பிறகு உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று அவளை கேட்கிறான். கேட்ட உடனே இன்னே வரம் வேண்டும் வேண்டுக ஈண்டை என்ன நின் நேயம் என்றும் பிரியாத நலன் நேர்க, உன்னுடைய அன்பு என்னைக்கு பிரியாமல் இருக்கணும், அதை எனக்கு கொடு என்று தன்னேர் இல்லாத மனைவாழ்வின் தவத்தின் மிக்கால் சொன்னார். அவளுக்கு நிகரில்லாத பெண் மனை வாழ்வு, இல்லற வாழ்வில் சிறந்தவளாகிய அந்த நலாயினி அந்த மவுட்கல்யனிடம் சொன்னார். சொன்னதற்கு பிறகு 2 பேரும் இணைகிறார்கள். ரொம்ப அழகா சொல்றார் அந்த பாட்டை. அவர்கள் 2 பேரும் சேர்ந்து இன்பம் துய்த்தது. இதை நினைக்கிறப்ப எனக்கு கேஜிஆர் அவர்கள் வந்து அந்த கண்ணகியும் கோவலனும் அந்த எப்படி இருந்தார்கள் என்பதை அந்த இளங்கோவடிகள் சொன்னதாக சொல்லுவார் இல்லையா. நாளைக்கு உலகம் வந்து அழிஞ்சு போறதுன்னா எப்படி இருப்பார்களோ அப்படி இருந்தார்கள் என்று, 2 பாம்புகள் இருந்தது போல இருந்தார்கள் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி அதான் எனக்கு நெய் வந்தது. அது மாதிரி இந்த இடத்துல அவர்கள் எப்படி
மகிழ்ந்திருந்தார்கள். அதாவது முதல்ல ரொம்ப சோகத்தை காமிச்சிட்டாரு. இப்ப அந்த சோகத்தை காமிக்கணும் இல்லையா? வில்லிபுத்து அவர் அற்புதமான பாட்டு போட்டிருக்காரு, கவனிங்க. குன்றும் நதியும் மரணும் பல் கொடியுமாகி துன்றும் துணையாய் பல யோனிகள் தோறும் எய்து. அதாவது ஒரு மலை, அந்த மலையில நதி, அந்த மலையை நதி எப்படி தழுவுகிறதோ அது போல மரணும் பையன் கொடி, ஒரு நீண்ட மரம், அந்த மரத்தை கொடி எப்படி சுற்றி கொள்கிறதோ அது போல துன்றும் துணையாய் இப்படி பல 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 யோனிகள் எய்தி, பல யோனிகள்னா பல உருவங்களை எய்தி நின்றும் சரிந்தும் அரும்போகம் நெடிது துய்த்தார். அவர்கள் பல வகையிலே இன்பத்தை துய்த்தார்கள். என்றும் பிரியாது இருவோரும் இதயம் ஒத்து, ரெண்டு பேரும் உடல் மற்றும் ஒத்தவராக இல்லை, இதயம் ஒத்து போய் இவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று அற்புதமாக காண்பிக்கிறாரு. காமிச்சதற்கு பிறகு உடனே அவன் வந்து கொஞ்ச நாள்ல அவன் போயிடுறான், அவளை விட்டுட்டு போய் விடுகிறான். போன உடனே அவளுக்கு ரொம்ப மனசு கவசமா போயிடுது, துன்பப்பட்டு தன் ஓர் வடிவின் ஒரு கூறு தையலாலும் முன்னோக்கி நோக்கி தவம் செய்தார். தன்னுடைய உடம்புல பாதியை கொடுத்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார். இப்பதான் அந்த முக்கியமான இது வருது. சிவபெருமான் நேரா வந்து உனக்கு என்னப்பா வேணும் என்று கேட்கிறான். கேட்ட உடனே இவளுக்கு ஒண்ணும் புரியல, தவம் பண்ணிட்டா. சிவபெருமான் வந்துட்டாரு. வந்த உடனே என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறப்போ இவள் அந்த அந்த உணர்ச்சி பெருக்கில் ரஜினி மாதிரி சொல்லிட்டா, ரஜினி மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா. ரஜினிகாந்த் பேசி பார்த்திருக்கீங்களா? ஏதாவது வேணும்னா சாப்பிடுறீங்களான்னு கேக்குனா, சாப்பிடுறீங்களா 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 அப்படின்னு கேட்பாரு. நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பாரு. அந்த மாதிரி இந்த அம்மா வந்து உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்ட உடனே இவ வந்து கணவன் தருக கணவன் தருக கணவன் தருக கணவன் தருக கணவன் தருகன்னு 5 தடவை கேட்டான். அவரும் கணவன் தருகிறேன் கணவன் தருகிறேன் கணவன் தருகிறேன் கணவன் தருகிறேன் 5 தடவை சொல்லிட்டார். இவளுக்கும் அதுக்கு புரியல என்னன்னா, அவரு கேட்டதை கொடுத்தாரு. அது சொல்றாரு இப்படி: 5 ஆணைத்தோன் 5 ஆனனத்தோன் அருள் செய்ய அழகில் மிக்கால் 5ஆன சொல்லால் கணவன் தருக ஐய என்றார். 5ஆன சொல்லால்னா 5 சொற்களால் 5 முறை கணவன் தருக ஐய என்றால் 5ஆன சொல்லான் அளித்தான் மற்ற அவனும் முன்னால் 5ஆன போகம் இவள் எய்தியவாறு அறிந்தே அப்படிங்கிறார். அதாவது இவருடைய தவத்துக்கு இணங்கி சிவபெருமான் கண்ணுக்கு புலனாக இவள் எனக்கு ஏற்ற கணவனை தருக என்று 5 தரம் அடுக்கி சொல்கிறார். அவளும் அப்படியே ஆகுக என்று 5 தரம் கூறி 5 கணவனை பெறுமாறு அனுக்கிரகித்தான். அவள் 5 பேர் கணவனை பெறுமாறு அருள் செய்து விட்டு போய்விட்டான். இவன் வந்து ஒரு தடவை அவனுடைய கணவன் மௌக்கல்யான் இருக்கான் பாருங்க, அவன்கிட்ட உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வர வேணும்னா உன் கணவன் கேட்கிற போது எப்போதும் உன்னையே நான் பெற வேண்டும், உன்னுடைய நேயம் தான் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவள் கேண்டிருக்கிறார். ஆகவே அந்த 5 கணவன் அவன் பெற்றாலும் அந்த 5 கணவர்களும் அந்த ஒரு கணவனாக இருந்த நலானினுடைய கணவனாக இருந்த மௌட்கல்யன் தான் 5 பேராக இங்கே பிரிகிறான். ஏனென்றால் 5 தடவை கேட்டு அவர் 5 தடவை சொன்னதுனால இவர்கள் 5 கூறுகளாக பிரிந்து 5 புருஷர்களாக பிறந்தாலும் அவர்கள் மௌட்கல்யன் தான். ஆகவே அவளுக்கு பிறந்த நலாயனி தான் இவள். ஆகவே இவள் 5 மணக்கத்தக்கவள் அப்படிங்கிற செய்தியை யாரு வியாச முனிவர் துருபதியிடம் போய் சொல்லுகிறார். அதை வந்து இவன் உணர்ந்து கொள்ளும் மாதிரி அவனுக்கு ஞான திருஷ்டியை கொடுத்து அந்த பழைய கதையையும் அவன் வந்து அவர்களுக்கு சொல்லி விளக்குகிறார். அவர்களுக்கு பிறகு அவன் விளங்கி கொடுக்குறான். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கிறார். அதாவது அந்த 5 பேர் யாரு? இந்திரர்கள். அந்த இந்திரர்கள் 5 இந்திரர்கள் இருப்பார்கள், 5 இந்திரர்களாக இருப்பார்கள். அந்த 5 இந்திரர்கள் அது ஒரு கணக்கு போகுது, அது வேண்டாம் நமக்கு வேண்டாம். இப்படி இதுதான் கதை. இந்த 5 அதாவது அந்த மௌக்கல்யன் 5 மௌக்கல்யன் தான் அவருடைய கணவன். ஆனால் இவள் அந்த தவம் செய்து அந்த உணர்ச்சி தருக கணவனை தருக கணவனை தருக கணவனை தருக சொன்ன சிவபெருமானும் 5 முறை அருளியதால், ஆனால் அவள் மனசுல யார் ஒருத்தனை நினைத்து தான் சொல்லுகிறார். ஆகவே அவள் மனதில் நினைத்த மாதிரி அந்த ஒருவனே 5 பேராக பிறந்து வருகிறான் என்று வியாச முனிவர் அவரிடம் சொல்லுகிறார். யாரு? அப்பா கிட்ட, உன்னோட அப்பா கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவனுக்கும் அந்த ஞான திருஷ்டியை கொடுத்து இந்த முற்பிறப்பு நிகழ்ச்சிகளை யாரும் அறியாதவாறு இவன் மட்டும் பார்க்குமாறு செய்கிறார். அதற்கு பிறகு மனம் தேறிய துருபதன்
நேரடியாக வந்து ஒரு நல்ல நாளில் திரௌபதியை மனம் செய்விக்கிறார். அந்த காட்சி ரொம்ப அழகாக காமிக்கிறார். அந்த மனம் தெரிவிக்கிற காட்சி எப்படி காமிக்கிறா, 2 பேர் உட்கார்ந்துக்கிறாங்க. அதாவது அந்த முன்னாடி அந்த வர்ணனை எல்லாம் இருக்கு. அதாவது இவங்களை எப்படி தயார் பண்ணாங்க, அவங்களை எப்படி தயார் பண்ணாங்க, என்னென்ன அலங்காரம்லாம் பண்ணாங்கன்னு மேடை இருக்கிறது. அந்த மேடையில தர்மன் தான் முதல்ல வந்து உட்கார்றான். தர்மன் வந்து உட்கார்றான். அவனுடைய வலப்புறத்தில் திரௌபதி உட்கார்கிறார். அதாவது தர்மனுடைய வலப்புற தோளும் திரௌபதியினுடைய இடப்புற தோளும் ஒன்றை ஒன்று ஒட்டி கொண்டிருக்கின்றன. அப்படித்தான் இருக்கிறார்கள். அப்பதான் தாலி கட்ட வசதியா இருக்கும். வலப்புறத்துல உட்கார் இப்ப கூட நம்ம அதான் செய்யறோம் இல்லையா? அந்த வலப்புறத்தில் உட்கார் அதாவது காமிக்கிறார். அந்த சடங்குகளோடு அவனை அந்த திருமணம் செய்கிறார்கள். அதாவது இடத்தோல் இவர்க்கும் வலத்தோல் இறைவனுக்கும். இடத்தோல் யார்? இவளுக்கு இடத்தோல் திரௌபதி. அவன் இறைவன் யார்? தர்மனுக்கு வலத்தோல். திடத்தோடு உரைத்த குறுகின் பயன் சேர்ந்து தோய விடத்தோடு அமுதம் கலந்த மிளிரும் வேட்கன் வடத்தோடு வெம்மு முளையாலை வளத்தில் வைத்தார். அதாவது இப்ப ஆணும் பெண்ணும் இப்படி உட்காருவதற்கு கூட சாமுத்திரிக லட்சணத்துப்படி அப்படிதான் இருக்கணும். ஆணுக்கு வலப்புறம் வந்து கொஞ்சம் வலிமையாக இருக்குமா, ஒரு ஆளுமையோட இருக்குமா வலப்புறம். பெண்ணுக்கு இடப்புறம் இருக்குமா. ஆக இரண்டும், இவனுடைய வலப்புறமும் அவருடைய இடப்புறமும் சேருகிற பொழுது அந்த வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சாமுத்திரிக லட்சணத்துப்படி அதுபடி அவர்களை உட்கார வைக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார்கள். பல் மங்களமும் உடன் வைகிய பண்பினாலை நல் மங்கள பூன் துகிலோடு நயந்து சாத்தி அவளுக்கு தாலி கட்டாரு. அவளுக்கு தாலி கட்டி தன்மம் கலந்த மனத்துணை அத்தையலோடும் தொல்மங்கள செஞ்சுடர் தீவளம் சொல்லுவித்தார். திருமணங்கள்யம் செய்து அந்த தீவளம் செய்கிறார்கள். தீவளம் தர்மனோட திரௌபதி தீவளம் செய்கிறாள். இதை படித்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்றா, அந்த தீயில் வந்து அந்த பொறி இருக்கு பாருங்க, பொறி, அந்த பொரியை கொட்டுகிறார்கள். இந்த அவி இல்லையா, அந்த மாதிரி பொரியை கொட்டுகிறார்கள். அதுக்கு ஒரு அழகான ஊமையை வந்து வில்லிபுத்திரர் சொல்லுகிறார். கங்குள் பவள வனம் மீதி கடல் தரங்கும் பொங்கி தரளத்திரல் சிந்தி பொழியுமா போல்கிறார். அதாவது அந்த கடல் பரப்பு இருக்கு பாருங்க, அந்த கடல் பரப்பு வந்து பவள திடல் மாதிரி இருக்காங்க. அந்த திடல்ல அலை வந்து வெள்ளை வெள்ளையர்னு அப்படியே பொங்கி அப்படியே கொட்டுது. அந்த அலை வெண் அலை கொட்டுது, தன்னுடைய அலை வந்து வெண் நுரைகளை கொட்டுது. அது எப்படி கொட்டுகிறது என்று சொன்னால் முத்துக்களை கொட்டுவது போல இருக்கிறது. பவள திடலில் அலை திரண்டு முத்துக்களை கொட்டுவது போல அந்த செந்தீயில் பொரியை கொட்டினாலாம். ஒரு பொரியை கொட்டுகிறார் திரௌபதியும் தர்மரும் சேர்ந்து அந்த பொரியை அர்ப்பணிக்கிறார்கள். அதே அழகான உண்மையாக அங்கே பார்க்கிறார்கள். இதற்கு பிறகு திரௌபதிக்கும் வீமன் முதலிய 4 தனித்தனியாக விவாக சடங்குகள் செய்கிறார்கள். அதுதான் ரொம்ப சிறப்பு. எப்படி இந்த 5 பேருக்கும் அவர் செய்து கொள்றார் என்று சொன்னால், இந்த ஒரு தர்மனை கொண்டு அந்த திருமணம் செய்ததற்கு உடனே திரௌபதி வந்து போன தடவை ஐயா அறிவுபாலகிருஷ்ணன் கூட அழகா சொன்னாங்க. ஐயா சொன்னாங்க, திரௌபதி வந்து எல்லா மானிட பிறப்பு மாதிரியும் மனிதர்கள் வயிறாக வந்தவள் இல்லை. சீதை எப்படி நிலத்தில் கிடைத்தாலோ திரௌபதி தீயில் இருந்து வந்தவள். அந்த தீ அவன் யாகம் செய்கிற பொழுது அந்த அதை முன்னாடி சொன்னார், அழலில் மூழ்கிற அழலில் பிறந்தவள் என்று முன்னாடி கூட சொன்னாங்க, பாட்டுல கூட பார்த்தோம். அந்த தீயில் பிறந்தவள் திரௌபதி. அவ என்ன பண்றா, அந்த தருமனை திருமணம் செய்த அடுத்த கணம் அந்த தீக்குள் இறங்கி விடுகிறார். இறங்கி மறுபடி கன்னியாக திரும்பி வருகிறார். ஏனென்றால் திருமணம் செய்கிற பெண் கன்னியாக இருக்க வேண்டும். திருமணம் செய்கிற பெண் கன்னி பெண்ணாக இருக்க வேண்டும். தருமனுக்கு தாலி கட்டிவிட்டு அதே தாலி அந்த நிலையோடு அவள் வீமனுக்கு திருமணம் செய்ய முடியாது. ஆகவே அவள் நெருப்புக்குள் இறங்கி தன்னை சுத்தம் செய்து கொண்டு மறுபடி ஒரு கன்னி பெண்ணாக மாறி வந்து வீமனோடு அதே மாதிரி அவனுக்கு வலப்புறம் அமைந்து தாலியை கட்டி கொண்டு பிறகு அவள் அந்த தீவளம் வந்து அந்த சடங்குகளை முறைப்படி 5 பேருக்கும் தனித்தனியாக அவள் செய்தாள் என்று காட்டுகிறார்கள். இது ஒரு முக்கிய குறிப்பு. இந்த இவள் தீக்குள் பூந்து கன்னியாக வெளிவந்து திருமணம் செய்வது வியாச பாரதத்தில் இல்லை, வில்லி பாரதத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பது முக்கியமான ஒரு செய்தி. அப்படி அதற்கு பிறகு அவர்களுக்கு எல்லா யாகசேனன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய தந்தையானவன் அவனுக்கு எல்லா 5 பேருக்கும் தனித்தனியா சீர்வரிசை கொடுக்குறான். பிறகு அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இங்க கல்யாணம் பண்ண தெரிஞ்சு
அதுவும் பாண்டவர்கள் கல்யாணம் பண்ணாங்க தெரிஞ்சு துரியோதனன் சும்மா இருப்பானா? அந்தணன் துரியோதனை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்தணன் வந்து ஜெயிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்கிறது தான் நினைப்பு. ஆனால் பாண்டவர்கள் தான் வந்து ஜெயித்தார்கள். அர்ஜுனன் ஜெயித்தான், 5 பேருக்கு கல்யாணம் ஆயிருச்சு என்று தெரிஞ்சவுடன் துரியோதனன் மறுபடி வந்து சண்டைக்கு போடுகிறான். சண்டை போட்ட உடனே பாண்டவர்கள் வழக்கம் போல அவரோட சண்டை போடுகிறார்கள். எல்லோரும் தோற்று போய் விடுகிறார்கள். ஊருக்கு போயிடுறாங்க. தோத்து போன உடனே பாண்டவர்கள் பாஞ்சாலத்துல யாரு திரௌபதியின் மாமனார் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார்கள். பிறகு திருதராஷ்டிரனுக்கு இது தெரிஞ்ச உடனே சரி நடந்து போச்சு, அவங்களை கூப்பிடு, அவங்களுக்கு வந்து தேசத்தை கொடுப்போம், அவங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்து ஆளட்டும், மறுபடியும் இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம் அவங்களுக்குள்ள, அவங்களும் தம்பி பிள்ளைய தானே என்று சொல்லி அவர்களை அஸ்தினாபுரிக்கு அவர்கள் வரவழைக்கிறான். பாண்டவர்களும் அரசு பெறும் பொருட்டு அஸ்தினாபுரிக்கு வந்து அங்கே சேருகிறார்கள். இதோடு இந்த திரௌபதி சுயம்பர சருக்கம் முடிகிறது. மிக மிக சிறப்பாக இந்த வெள்ளி பாரதத்தில் பொதுவாக அவர் சுருக்கமா சொல்றவர், இதுல கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கிறார். நிறைய ஓமைகள், அவர் இந்த காட்சிகளை சொல்லுகிற விதமானது சலிப்பட்டாமல் அழகாக போகிறது. அந்த வகையில் திரௌபதி சுயம்பர சருக்கம் என்கிற ஒரு சுப சருக்கத்தை, ஒரு நல்ல நிகழ்ச்சியை நாம் இதுவரை பார்த்தோம். இதற்கு காலம் நமக்கு கருணை செய்திருக்கிறது. இதுகாரம் சிறியனுடைய உரையை செவமெடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக சிறப்பாக திருமர காண்டத்தை தாங்கள் விளக்கி சொன்ன விதம், அந்த சருக்கத்தில் எடுத்தாளப்பட்டிருக்கின்ற ஓமைகள், அந்த கதையை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லி, அதை எப்படி சொன்னால் விளங்கும் என்பதை தெரிந்து அவ்வாறே தாங்கள் அந்த கதையை விளக்கி சொன்ன விதம் ஆக அனைத்தும் அருமையாக இருந்தது. ஒரு புராண சொற்பொழிவுக்கு உகந்த ஒரு பண்டிதராக தாங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதைத்தான் நான் எண்ணுகிறோம். இந்த தும்பி இலக்கிய மேடையும் அதனை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது. நீங்கள் ஆலயங்களில் சென்று அழகாக உரையாற்றலாம் போல எங்களுக்கு தோன்றுகிறது. வாய்ப்பு கிடைத்தால் அதனையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறி, இந்த அருமையான நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறுவதற்காக ஐயா தேசாபிமானன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. ஐயா கருத்துரையை சொல்லல, நன்றி சொல்லிட்டு சொல்லிடலாம். இல்ல தேசாபிமானன் வரல இன்னைக்கு, நீங்களே சொல்லிருங்க. சொல்லிட்டு ஐயா அப்ப நன்றி உரை சொல்லி அப்ப நன்றி உரை சொல்லிடுறேன். இதை நன்றி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நானே கருத்துரை போகலாம். ஓகே ஐயா. கேசிஆர் அவர்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. கரிவா பாலகிருஷ்ணன் ஐயா பேசணுமே. ஆமா, அவரு கருத்து இருக்கு இல்லையா? ரைட் ஐயா. எப்பவும் வணக்கம். திரும்ப எப்பவுமே நான் கருத்துரை சொல்லும் போதுதான் எல்லாம் மறந்துடுறாங்க. அதுக்கு நேரமும் கொடுக்கறது இல்ல. இல்ல அப்படி இல்ல. இல்ல ஞானவல்லியுடைய சொற்பொழிவுல அப்படி அடுத்த நிகழ்ச்சி என்னங்கிறது ஒரு நன்றி கொடுத்துடலாம் போயிடுச்சோம். ஒண்ணு இல்ல, அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்ல வருவதுன்னு சொன்னா, ஏன் இந்த பகுதிக்கு வர்றேன்னு சொன்னா, திரௌபதி 5 பேருக்கு பத்தினியாங்கிற கேள்வி நிறைய வரும்போதுதான் இன்னைக்கு அவர் ஒரு விளக்கம் சொன்னாரு. நான் சொல்லக்கூடியதும் அதேதான். அதாவது பாலினேஷன் என்று சொல்கிறார்கள் இல்லையா? பாலினேஷன்னா கருவுறுதல், அதை இணைப்பு. அது செக்ஷுவல் அசெக்ஷுவல் என்று 2 உண்டு. உடல் சம்பந்தமாக இணைவது, உடல் சம்பந்தமாக இணையாமல். திரௌபதியினுடைய வாழ்க்கை என்பது அசெக்ஷுவல். ஏன்னா அவள் நெருப்பிலே பிறந்தவள், பெண்ணாகவே பிறந்தவள், குழந்தையெல்லாம் பிறக்கல. ஆகவே அந்த அசெக்ஷுவல் வாழ்க்கையை, உடலுறவு அற்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து, அந்த முறையிலே தான் அவளுக்கு அருளால் தான், இந்த 5 தேவர்களுடைய அருளால் தான், அதாவது பீமசேனன் ஆகட்டும் சரி, அர்ஜுனன் ஆகட்டும் சரி, அல்லது ஒவ்வொருவருமே ஒரு தேவர்களுடைய அருளால் தான் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு, இன்னொரு விஷயம், இந்த திரௌபதியினுடைய வாழ்க்கையில இவங்க யாருமே உடல் இணைப்பை பெற்றவர்கள் அல்ல. அதுக்காக அவங்களுக்கு அவங்க தருமன் பீமன்லாம் மனைவிகள் இல்லாம இருந்தாங்கன்னா இல்ல, அவங்களுக்கு வேறு மனைவிகள் இருந்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது தருமனுக்கு தேவிகா என்ற ஒரு மனைவி இருந்தால், அதே மாதிரி பீமனுக்கு இடும்பி வசந்தரா என்ற 2 மனைவிகள் இருந்தார்கள். அர்ஜுனனுக்கு சுபத்ரா
சித்ராங்கதா, உலுபி என்ற 3 மனைவிகள் இருந்தார்கள். நகுலனுக்கு சுரணுமதி என்ற ஒரு மனைவியும் சகாதேவனுக்கு விஜயா என்ற ஒரு மனைவியும் இருந்தார்கள். அவர்கள்தான் நம்மை போன்ற ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்வதற்காக இருந்தார்கள். மற்றபடி திரௌபதியின் வாழ்க்கை நெருப்பில் பிறந்தவள், நெருப்பிலேயே வாழ்ந்தாள் என்பதுதான் முக்கியம். அதை நீங்க நாம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த யுதிஷ்டனுக்கு இந்த அருளால் பிறந்த யுதிஷ்டனுக்கு அருளால் பிறந்த குழந்தை பிரதிவித்யா என்றும் பீமன் மூலமாக சுதசோமன் என்றும் சுதகர்மா என்றும் அதே அர்ஜுனன் மகன், சதானிகன் என்று நகுலினின் மகன், சுதசேன் என்பது சகாதேவனின் மகன் என்று சொல்லுகிறோம். அதே மாதிரி இதெல்லாம் திரௌபதிக்கு பிறந்தவர்கள். மற்றபடி இல்லாமல் யுதிஷ்டனுக்கும் தேவிகாவுக்கும் ஒரு யௌதேயா என்ற ஒரு மகன் இருந்தான். பீமனுக்கும் இடும்பிக்கும் கடோத்கஜன் என்ற ஒரு மகன் இருந்தான். அர்ஜுனனுக்கும் சுபாத்ராவுக்கும் அபிமன்யு என்ற மகனும், சித்ராங்கதன் மூலமாக பப்ருவாகனன் என்ற மகனும், உலேபிக்கு அரவான் என்ற ஒரு மகனும் இருந்தான். இந்த அரவான் தான் அரவான் படுகளத்தில் வருகிற. உலோபி என்பவள் நாககுமாரி, சித்ராங்கதை என்பவள் மணிப்பூர் தேசத்தைச் சேர்ந்தவள், சுபத்ரா என்பவள் கிருஷ்ணனுடைய தங்கை. இவைகளெல்லாம் நம்ம பார்க்கிறது. அதே மாதிரி நகுலனுக்கும் நிரமித்ரா என்ற ஒரு மகனும், சகாதேவனுக்கு சுகோத்ரா என்ற ஒரு மகன் இருந்தாங்க. இவர்கள் யாவருக்கும் மகள் இல்லை. ஆனா இன்னொரு கஷ்டம் என்னன்னா, பாண்டவனுடையும் கௌரவர்களுக்கும் இடையே யுத்தம் நடக்கும் முடிக்கும் பொழுது இவர்கள் யாரும் உயிரோடு இல்லை. நீங்க அதைத்தான் முக்கியமா பார்க்கணும். இந்த 2 பேரு எல்லாம் முடிந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் முடியும் போது இவர்கள் யாருமே உயிரோடு இல்லை. அபிமன்யுவினுடைய மகன் ஒருவன் பிறந்து அவன்தான் அந்த வம்சத்தை மீண்டும் வாழ வைக்கிறான் என்பதுதான் நாம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தம் என்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை விளக்குகின்ற காட்சியாகத்தான் கடைசியில பார்க்கிறோம். இந்த 5 பேர் உப பாண்டவர்களும் இறந்து விடுகிறார்கள். இந்த கடோத்கஜன் இறந்து விடுகிறான், அரவான் இறந்து விடுகிறான், அத்துணை பேரும் இறந்து விடுகிறார்கள். கடைசியா 5 பாண்டவர்களும் திரௌபதியும் மட்டுமே மீதமாகிறார்கள். இந்த யுத்தத்தினுடைய கொடுமையை விளக்குகின்றதுதான் இந்த மகாபாரதத்தினுடைய சிறப்பு என்பதையும் கூறி, இன்றைக்கு வில்லிபுராதத்தினை மிக அருமையாக நான் சொன்னேன். அது மாதிரி அந்த வில்லிபாரதம் இருக்குது பாருங்க, ரொம்ப ராமாயணத்தை விட கொஞ்சம் கடுமையானது. வார்த்தைகள் எல்லாம் நேரடியாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ராமாயணத்தை புரிந்து கொள்ளலாம். வில்லிபாரதத்தை அப்படி நேரடியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை மிக அருமையாக வார்த்தைகளை பதம் பிரித்து விளக்கிய ஞானவடிவேல் அவர்கள் நம்ம பொதியை சொன்ன மாதிரி இன்னும் பல மேடைகளை கண்டு பல சிறப்புகளை பெற வேண்டும் என்று இன்றும் வாழ்த்தி, என்றும் வாழ்த்துவேன், இன்றும் வாழ்த்துகிறேன், இன்னும் வரும் நாட்களிலேயே வாழ்த்துவேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய கருத்துரை நிறைவு. அது மட்டுமல்ல, ஐயா காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். இந்த மலைபடுபடாமல் 2 நாட்களாக அவ்வளவு அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள். அடுத்த வாரம் எதை சொல்ல போகிறார் என்ற ஆவலோடு இருக்கிறோம் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் பொதிகை மின்சிரவாதன் செல்வராஜன் இருக்கிறாரு, நெறியாளுகை நாயகன். அதே மாதிரி பானுமதி கிருஷ்ணமால் அவர்கள் இன்றைக்கு நமக்கெல்லாம் வரவேற்புரை சொன்னார்கள். அந்த வரவேற்புரையில என்னையும் ஒரு பேசினாங்க. அதுக்கு எனக்கும் ஒரு மதிப்பு கொடுத்தாங்க. அதுக்கு நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு நன்றியை கூறி இப்பொழுது முடிவாக அனைத்து சான்றோர் பெருமக்களின் கருத்துரைக்காக இந்த அவை ஒதுக்கப்படுகிறது. இந்த அவையை தலைமை தாங்கி ஞானவடிவேல் ஐயா அவர்கள் நடத்துவார்கள். முதல் கருத்துரையாக ஐயா KGR அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை வழங்கும். மகிழ்ச்சி. காவுக்கு மலைப்படுகடாம். நீங்க ஞானவடிவேல் சொன்ன மாதிரி அது ஒரு கரடு முரடான பாடல்கள். 10 பாட்டிலேயே 9 நூல்கள் ஒரு மாதிரி. உங்களுக்கு தெரியலையா? முருகு பொருணராறு 12 முல்லை பெருகு மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை. இந்த 9 ஒரு வகை, மலைபடுகடாம் ஒரு தனி வகை. அவ்வளவு கடினமா இருக்கும். அது மற்ற 10 பாட்டுக்களை 10 பாட்டு நூல்களிலே 9 நூல்களை நடத்துவது என்பது மாடிப்படியை விட்டு கீழே இறங்குற மாதிரி. மலைபடுகடாம் நடத்துவது என்பது மாடிப்படி ஏறுகிற மாதிரி. அது மூச்சு வாங்கும். அந்த மலைபடுகடாமை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தெளிவாக உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். நான் சென்ற வாரம் வரவில்லை.
இந்த வாரம் தான் வந்திருக்கிறேன். ஆக அதனுடைய வழிகளை எல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அந்த நூலை எழுதியவர் அது என்ன, இரணிய கோட்டத்து பெருங்குன்ற பெருங்கௌசிகனார்னு பேர் அவர், இல்லையா? இந்த இரணிய கோட்டம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக தான் நான் அந்த அவர் நூல் எழுதினவரை சொல்றேன். மதுரையில போனீங்கன்னா யானைமலைன்னு ஒரு இடம் இருக்கு. யானைமலை ஒத்தக்கடைன்னு பேர் இருக்கு. அந்த இடத்துல நான் ஒரு 3 வருஷ காலம் வேலை செஞ்சிருக்கேன். அந்த மலையை பார்த்தா யானை மாதிரியே இருக்கும். அதனாலேயே அது யானைமலைன்னே பேர். யானைமலை ஒத்தக்கடை. அங்க பிறந்தவர் தான் அந்த கௌசிகனார். அதனால அவர் திருவண்ணாமலையை பார்க்கிற பொழுது கூட அவர் யானை மாதிரியே உருவகிச்சிருக்கார். யானை மாதிரியே அதை உருவகித்து அதுல வரக்கூடிய தண்ணீரை யானையினுடைய மதநீர் மாதிரி, கடாம்னா மதநீர், திருவள்ளுவரோட சொல்லியிருப்பார், கடாம் கல்லிற்றின் மேல் கட்படாம் படாம் மாதர் நெய்ய மேல் துகில்னுபார். அந்த மாதிரி அந்த மதநீர் ஒழுகுது பாருங்க, அது மலையிலே இருந்து ஒழுகக்கூடிய அருவி என்ன. இவர் இந்த பிறந்த இடத்துல இருந்த யானைமலையை பார்த்துட்டு திருவண்ணாமலையை கூட யானையாகவே பார்த்திருக்காரு. அந்த ஊர் மன்னனுடைய பேர் கூட பாத்தீங்கன்னா அது என்னது, பெருங்குன்ற கோட்டம், செங்கன். நீங்க இப்ப போனீங்கன்னா கூட பார்க்கலாம், திருவண்ணாமலையை போற வழியில செங்கம்னு ஒரு பகுதி இருக்கும். அதுதான் அந்த காலத்துல தலைநகரம். அந்த செங்கன் தான் தலைநகரம் இருக்கு. இப்போ நான் போயிருந்தப்ப கூட பார்த்தேன், செங்கம் போகின்ற வழின்னு போட்டிருப்பாங்க. அந்த செங்கன் நகர்ல வேலியர் குலத்தை சேர்ந்தவன் அவன். அதனால்தான் பெருங்குன்ற கோட்டத்து செங்கன் மாத்துவேல் நன்னன் செய் நன்னன் அவனுக்கு பேர். அவனுடைய வரலாற்று ரொம்ப அழகா எடுத்துருவாங்க. அதை ஜவ்வாது மலைன்னு கூட சொல்லுவாங்க. அதை அங்க ஒரு கோயில், சிவபெருமான் கோயில் கூட உண்டு. இந்த நெஞ்சத்துல விஷத்தை வைத்துக் கொண்டிருந்த சிவபெருமானுடைய கோயில், காரியாண்டி கோயில்னு பேர் நினைக்கிறேன். அது கோயில் அதானப்பா, அந்த கோயில் உண்டு. இப்படி அந்த மலையை பற்றியெல்லாம் ஒரு அழகான வர்ணனைகளை எல்லாம் அந்த மலைபடுகடாம் சொன்னதையெல்லாம் உங்களுக்கு அவர் எடுத்து சொல்லியிருக்கார். அதே மாதிரி பாரதிதாசனுடைய பாடல், வழக்கம் போல் கண்ணதாசனுடைய பாடல் என்று ஒரு அந்த மலைபடுகடாமை உங்களுக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்கார். ஒரு இடத்துல அவர் சொன்னார், அது எனக்கு சரியா விழல. அது என்னது, இந்த குயில் வெயில்னு 2 சேர்த்து சொன்னீங்க, அது என்னது பாது? குயில் வெயில்னு சொன்னீங்க அப்படின்னா? குயில் நுழையாத இடத்துல கூட குயில் நுழையும். குயில் நுழையும், ஆனா வெயில் நுழைய முடியாது. அந்த அளவுக்கு நிழல் உடைய இடம், அடர்ந்த செடி கொடிகள்லாம். அது மலைபடுகடாம்ல வர செய்தி போகுது. இது அப்படியே மணிமேகல்ல சொல்லியிருக்கார் சாத்தனார். வெயில் நுழை அறியா குயில் நுழை பொதும்பர்னார். அந்த வரி என்னன்னா, வெயில் நுழை அறியா குயில் நுழை பொதும்பர். வெயில் நுழைய முடியாத அளவிற்கு அடர்த்தியாகவும் குயில் நுழையக்கூடிய அளவுக்கு மாந்தளிர்களும் இருக்கக்கூடிய சோலைக்கு அப்படி ஒரு பேர் வச்சார், வெயில் நுழைவரியா குயில் நுழை பொதும்பர். இது மலைபடுகடாமல இருக்குன்றது இவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். இப்படி பல செய்திகள். இன்னொன்னு அழகா சொன்னார், 20 ஓசை தான் சொல்லியிருக்காங்க, 60 ஓசை அதுல இருக்குன்றது. அந்த 20 ஓசையை பார்த்தாவே நமக்கு ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு ஓசை இருக்கான்னு. தேன் எடுக்கிற ஓசை, எருமைகள் சண்டை போடுற ஓசை, என்ன இது மாதிரி அருவிகள் கொட்டுற ஓசை. அதுல ஒரு நல்ல உதாரணம் கூட ஒண்ணு பார்த்தேன். நான் முன்ன படிச்ச பொழுது, நம்ம மலைபடுகடாம் ஒரு முறை நான் படிச்ச பொழுது அதுல ஒரு நல்ல உதாரணம், அந்த மலைக்கு ஏற்ப ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். மலையிலே இருந்து வருகின்ற வெள்ளம் எப்படி அதில் இருக்கக்கூடிய முத்துக்களையும் அந்த மலையிலே இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறதோ, அது மாதிரி நன்னனிடத்திலே இருந்து வருகிறவர்கள் எல்லா பொருளையும் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு ஒரு உதாரணம், ரொம்ப அழகான உதாரணம். அதுக்கு அவன் சொல்லுவான், போகிறவர்களை பார்த்து சொல்லுவான், பழமரம் இருக்குயா, அந்த பழமரத்தை நோக்கி பறவைகள் போகிற மாதிரி நன்னனை நோக்கி இவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. இந்த 2 உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல இன்னொரு உதாரணம், ரொம்ப அற்புதமான உதாரணம் ஒன்று சொல்லுவார். இந்த செம்பருத்தி பூனுடைய பொகுடு இருக்கு பாருங்க, அந்த பொகுட்டை வல்லூர் எடுத்துட்டு போயிடுமா. அத மீன் இறைச்சி நினைச்சிடுமா, சகப்பு இல்லையா, எடுத்துட்டு போய் அது இறைச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அது பாறையில போடுமா. அது பாறையில போட்டா அது எப்படி இருக்குமா, ரத்தம் சேதறன மாதிரி இருக்குமா. இப்படி ரூமை, இப்படி பல செய்திகளை எல்லாம் மலைபடுகடாம்ல அவர் சொல்லியிருப்பார், நீங்களும் கேட்டிருப்பீர்கள்.
ரொம்ப அழகான அது ரொம்ப கடினமான நூல் அது. அந்த நூலை பற்றி ரொம்ப அழகாக அங்கே பேசியிருக்கிறார். அதே மாதிரி நம்முடைய ஞான வடிவேல் அவர்கள் வில்லிபாரத்திலே இருந்து ரொம்ப புதுமையாக வியாசர் சொல்லாததை வில்லிபாதரம் சொல்லியதை எடுத்து சொன்னார். வியாசர் கூட அதுக்கு காரணத்தை சொல்லல, ஏன் 5 பேருக்கு இவ மனைவி ஆனான்றது. வில்லிபுத்தார் ரொம்பவும் கற்பனை செய்து யோசித்து இப்படித்தான் இருக்கக்கூடும் என்று அவர் சொல்லியிருக்கார். வியாசர் கூட அவ்வளவு கவலைப்படல, அதுக்கெல்லாம் கவலைப்படல. 5 பேர் கல்யாணம் பண்ணிட்டான்னு விட்டுட்டார். ஆனா வில்லிபுத்தார் பாருங்க, இது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களான்னு ஒரு சந்தேகம் வந்துருதா என்னன்னு தெரியல அவருக்கு, இல்லையா? ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு ஒரு புராண ரீதியா ஒரு கற்பனையா ஒரு கருத்தை சொல்லி, இல்லையா, அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்னு அவரு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ரொம்ப அந்த இடம் நீங்க ரொம்ப நல்லா எடுத்து சொல்லிருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டா, நீங்க பாட்டுல நிறைய ஊமைகள் இருக்கிறதா சொல்றீங்க இல்லையா, அந்த ஊமைகள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லுங்க. நீங்க கடைசியில கூட 4-5 ஊமை சொல்றீங்க கூட நீங்க திருப்பி இந்த ஊமைகளை படித்தேன்னு 2வது முறை கூட சொல்லுங்க. ஏன்னா அதுதான் நமக்கு இனிமை. வில்லிபுத்தூரனுடைய பெருமை கதையில இல்ல, கவிதையில தான் இருக்கு. அவர் சொல்ற ஊமையில இருக்கு. நீங்க திரும்பவும் நீங்க 2-3 முறையோட சொல்லுங்க, பரவாயில்ல. ஏன்னா மனசுல போய் சேரும். அப்பதான் நல்ல சிறந்த உதாரணங்கள் அதுல என்னென்ன இருக்கு நீங்க படித்ததை நான் குறித்து வைத்துக் கொண்டு இந்த உதாரணங்களை இந்த இடத்துல சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. பேச்சு முடிவுரையில கூட அதை நீங்க சொல்லலாம். பொருந்திதான் வரணும்ன்றதுல இந்த உதாரணங்களை நான் நடத்தின பாடல்களை இந்த உதாரணம் இருந்திருக்கிறது என்பதை நீங்க எடுத்து சொல்லியிருக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா சொல்லியிருக்கீங்க. நம்முடைய ஹரிகோபாலகிருஷ்ணன் சார் கிட்ட ஒரே ஒரு கேள்வி, திரௌபதிக்கு குழந்தைகளே இல்லையா? ஹரிகோபாலகிருஷ்ணன் சார், 5 குழந்தைகள் அவர்கள் அசெக்சுவலாக பிறந்தது. அது 5 எப்படி? குழந்தைகள் அவர்கள் தான் உபபாண்டவர்கள் என்று பெயர். ஏன்னாக்க கடைசியில துரியோதனை கொன்னுறான். துரியோதன் கடைசியில கொண்டு விடுவது அவங்க 5 பேர் தான். அஸ்வத்தாமன் அது கொன்னுறான்ல கடைசியில போட்டு. அதான் அவன் தான், அவங்கதான் திரௌபதிக்கு பிறந்தவங்க தான். திரௌபதிக்கு பிறந்தவங்க. அதுதான் அப்ப அசெக்சுவலா எப்படி பிறந்திருக்காங்கன்றது தெரியணும். எப்படி பிறந்தா திரௌபதியினுடைய வரலாறு தனியாக இடத்துல சொல்லப்படும் போது சொல்லப்படுகிறது. ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்சதுதான் கேட்டேன். மகிழ்ச்சி சார், ரொம்ப நல்லா இருந்த நிகழ்ச்சி. தனியாக சொல்லப்படுவது அந்த 5 பேரு உபபாண்டவர்கள் பேரு. அவங்களும் செத்து போறாங்க. அவர்களை அஸ்வத்தாமன் கடைசியில கொண்டு வரலாம். அது நானே படிக்கல, படிச்சாதான் தெரியுங்க. ஐயா தான் கரெக்டான ஆளு, சரியான ஆள். ஐயா உங்க கருத்தை நான் செய்யறேன், அதே மாதிரி இனிமே செய்யறேன். அது நிறைய ஊமைகள் சொல்றாரு, நான் அது குறிச்சு வச்சுக்கிட்டு சொல்றேன். ஒரு 2-3 ஊமைகளையாவது நீங்க சொன்னீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பெல்லாம் ஊமைகள் தான், அப்பெல்லாம் ஊமைகள் தான் முக்கியமானது. அதான் அதை எடுத்து நீங்க சொன்னீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. இவங்க பேசிட்டாங்களா? உங்க வேலைக்கு என்ன ஒரு 6:30 மணின்னு ஆரம்பிச்சா கஷ்டமாயிடுமா? ஆமாமா, 6 மணி ஆரம்பிச்சா லேட் ஆயிடும். ஓகே ஓகே, சரி. 7 மணி பரவாயில்ல. சிரமமா இருக்கு 6 ஆரம்பிச்சா. ஆரம்பிச்சா கொஞ்சம் சிரமமா இருக்கு. 6:30க்கு ஆரம்பிச்சா கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஓகே. இவங்க கமலாடியர் வந்துட்டாங்க. அதான் வாங்க கமலாடியர். ஐயா வணக்கம். கேஜிஆர் ஐயா பேசினப்ப நான் பேசுறது நினைக்கிறப்ப பயமா இருக்கு. ரொம்ப எனக்கு காவு கிருஷ்ணமூர்த்திய பேசுறத கேட்கணும்னு ஆவலா இருந்தேன். ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த மலை படுகடாம்ல அந்த ஓசையை பத்தி எல்லாம் அவர் சொன்னது ரொம்ப இதா இருந்தது. ரொம்ப ஊமைகள் அதெல்லாம் சொன்னாரு. கண்ணதாசன் பத்தியும் அப்புறம் பாரதிதாசன் பத்தி எல்லாம் சொன்னது கடைசியில கொஞ்சம் கேட்டேன். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஃபுல்லா படிச்சதுனாலதான் கண்ணதாசன் பாரதிதாசன் எல்லாம் அவ்வளவு அழகா கவிதை எழுதுறாங்கன்னு எனக்கு தோணுச்சு.
ரொம்ப அவரோட ஓமைகள்லாம் கேட்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு. அப்புறம் நம்ம ஞானவடிவேலு ஐயா சொல்றப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசு புதுசா தகவல்கள் கேட்ட மாதிரி இருந்தது. அந்த 5 தடவை சொன்னதுனால 5 கணவன்மார்கள் அவருக்கு திரௌபதிக்கு கிடைச்சதுன்னதும், அப்புறம் வலது பக்கம் வந்து பெண் இருக்கிறது இருந்தா அந்த அது வந்து சக்தி அதிகமா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னது புது புது தகவல்கள் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஹரிகோபாலகிருஷ்ணன் வந்து ஒவ்வொருத்தருக்கு பாண்டவர்களுக்கு அப்படிங்கறதெல்லாம் தெளிவா சொன்னார். ஒரு மகாபாரத அந்த சீரியல் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு அவர் சொல்றப்போ. ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வந்து லேட்டா வந்தாலும் கொஞ்சம் சில விஷயங்களை நான் கத்துக்கிட்ட மாதிரி தோணுச்சு. மிக்க நன்றி. நெக்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் நேரத்திலேயே வந்துடணும்னு நினைக்கிறேங்க. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். சிறப்பு, ரொம்ப நன்றி. அருமையா சொன்னீங்க. அடுத்து எல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். பானுமதி அம்மா இருக்காங்களா, கிளம்பிட்டாங்களா? யாரும் இல்ல. சரி, நல்லது. முடிச்சுக்கலாம் ஐயா. காவுக்கு எதுவும் பேசணுமா? சொல்லுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு உங்க பேச்சு இன்னைக்கு. நேரத்தோட முடிச்சு நேரத்தோட முடிச்சது. மணி 9ஆவதா? ஓகே. ஐயா ரொம்ப நன்றிங்க. கேஜிஆர் ஐயா, நீங்க வாங்க. நீங்க உங்க கருத்துரையே ரொம்ப சிறப்பா இருக்கு கேட்கறதுக்கு. அவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. அவசியம் வாங்க, அவசியம் வாங்க. நன்றி ஐயா. முடிச்சுக்கலாமா? நான் அடுத்த நாள் பாக்கிறேன். சனிக்கிழமை அந்த இது ஓவியா வந்து உனக்கு கை காட்டினே இருக்காப்பா, நீ பார்க்கவே இல்ல. யாரு? ஓவியா. அப்படியா? ஆமா, தாத்தா தானே கை காட்டினே இருக்க, நீ கவனிக்கவே இல்லப்பா. ஒரு 2-3 முறை வந்துட்டு போனா உன்னை பாக்கணும்னு. சரி, நான் நிறுத்திடுறேன். சரி, ஓகே, நன்றி.